கண்டஸ்டன்டோட கேரக்டர் ஒட்டி போகும். சரியா? நான் இது 2மே பண்ணுவேன் எப்பவுமே. நான் இவங்கள பத்தி விமர்சனம் எழுதும்போது, யாரு சவுண்ட பத்தி விமர்சனம் எழுதும்போது, அவங்கள ஸ்பேஸ் பத்தி பேசும்போதும், அவங்க அந்த பொண்ணு ஸ்மார்ட் தாங்க. அந்த பொண்ணு அவங்களோட ஸ்மார்ட்னஸ்ஸ முன்னாடி வச்சு விளையாட மாட்றாங்க. அவங்களோட அந்த இந்த இந்த அப்நாக்ஸியஸ் ஒரு மேனரிசம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முன்னாடி வச்சு விளையாடுறாங்க. அத முன்னிலைப்படுத்தி பேசுறாங்க. எனக்கு அதுதான் பிரச்சனைன்ற மாரி தான் நான் பேசிட்டு இருந்தேன். இவங்களுக்கு என்னன்னா, அதுல அ அத வந்து எப்படி சொல்றது? அது ஓகே, ஓகே, ஓகே. இல்ல அது தப்பு, இது தப்பு. கியூட்டா இருக்கிறது தப்பா? அப்படின்னு கொண்டு போயிட்டு, பிரெட்டி பிரிவிலேஜ்ன்னு ஒரு டாபிக் வந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, அதே எடுத்துட்டு வந்து வியனாக்கு பொருத்தி பேசுறாங்க. நான் வியனாக்கு வைக்கிற கருத்து, அவங்க பொய் சொல்றாங்க நெறையான்றது தான் வைக்கிற கருத்து. நெறைய பொய் சொல்றாங்கன்றது. அது கிரிட்டிசிசம். எ எனக்கு அது ஒரு ஆங்கிளாவே பார்த்தா, இவங்க எல்லா இடத்துலயும் தவறா தான் இருந்திருக்காங்க. கருத்தாவே பார்த்தாலே. நீ நிலைப்பாட மாத்திக்கிட்டே இருக்கியே! எனக்கு அது பிரச்சனை தானே! அத விட இந்த 1 மாசத்துக்குள்ளார ஹக் பண்றதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் ஐயோ! பண்றதா? அதுல நான் செத்துட்டேன். நான் ஏய்! செத்து போயிட்டேன். இவன் வேற சுத்தி ஏன் கிடக்குறான். ஒண்ணு இந்த பிரியங்கா கையில முத்தம் குடுப்பார்ல, துஷாரு. ஆமா, அது ஆமா. எவ்வளவு அழகான ஒரு மொமெண்ட். அவங்க ரசிச்சாங்க. எவ்வளவு அவங்க கியூட்டா திருப்பி கட்டி இருந்தது. கியூட்டா இருந்துச்சு. அப்படியே அத வந்து இவங்க மாத்தி விடுறாங்க. ஷி இஸ் எ நான் மேரிட் அதான் வுமன். சொல்ல நான் சவுண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல லாஸ்ட் சீசன் ஃபுல்லா. சவுண்ட் தான் ஆ ரொம்ப ஜாலியா பழகுற பொண்ணு. இப்போ நான் எடிட் போட்டது ஃபுல்லாவே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் தான் எடிட் போட்டிருந்தேன். சவுண்டுக்கு நான் போட்டிருந்த எப்பவுமே. இவங்க வந்துட்டு அப்போலாம் நல்லா அமைதியா இருந்துட்டு, இப்போ இப்படி ஒரு டயலாக் விட்டாங்க. நெஞ்சே வெடிச்சுச்சு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா ப்ரோலாம் வந்துட்டு இது போட்டிருந்தாரு. அது என்னது? என்ன தெரியுமாம்மா? ஆ. சவுண்டுக்கு வந்து அவங்களோட வெளியில இருக்கிற கரியர் கரியர் இது இருக்குல்ல, அது வந்து மாடலிங் ஒட்டின கரியர் கிடையாது அவங்களுக்கு. ஆக்டிங் ஒட்டின கரியர். சரியா? இங்க மாடலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நார்மலா பார்க்குற ஒரு திராணி இங்க இல்ல. அவங்களுக்கு என்னன்னா லாண்ட்ரி மாடலிங்ன்றது வந்து ரொம்ப கேவலமான என்கிட்ட சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஐ டோன்ட் வாண்ட் டூ ஒரு மாரி கொச்சையா இருக்கு. ஆன்லைன் வேர்ட். ஆன்லைன்ல இந்த வேலை பண்றாங்கன்ற ரேஞ்சுக்கு அத எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? அவங்க பண்றது என்னன்னா, அவங்க அ லாண்ட்ரி மாடலிங் பண்ணுவாங்க. அத அவங்க அதுல பிடிஎஸ் இருக்கு இல்லையா? அந்த பிடிஎஸ் எடுத்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல போடுவாங்க போல இருக்கு. ஓகேவா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ தி ஸ்பெசிபிக்ஸ். அததான் போடுவாங்க. இவனுங்க அத வந்து அது அந்த அவ்ளோ எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு பொண்ண டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்களுக்கு அந்த கலாச்சார சீர்கேடுன்ற ஒரு ஆங்கிள வச்சு தான் இந்த பொண்ண வந்து எது பண்ணாலும் தவறா பார்க்குறாங்க. அவங்க ஒருத்தங்கள கட்டி புடிச்சா தவறா பார்க்கிறது, ஒருத்தங்க மேல சாஞ்சா தவறா பார்க்கிறது. எ இ இ உங்க வாழ்க்கையில எந்த பொண்ணும் உங்கள கட்டி புடிச்சது கிடையாதா? எந்த பொண்ணு கூடயும் கை கோர்த்து நீங்க நடந்து போனது கிடையாதா? எனக்கு புரியலடா. என்னடா இது? இல்ல இவங்க வந்து இந்த பொண்ணுங்க "டேய் அவ என்ன தொட்டு பேசிட்டாடா, அவ என்ன லவ் பண்றாடா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்கல்ல ஒரு குரூப். அந்த மாரி ஆ நெனைக்கிறேன். சும்மா ஒரு நார்மலா கேஷுவலான ஒரு டச்ச கூட அத வந்து அசிங்கப்படுத்தி பேசுறது இதெல்லாம் சொல்றேன். இல்ல இல்ல வேணும்னே பாயிண்ட்க்காக இந்த மாரி பேசுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த அதான் அளவுக்கா பூமரா இல்ல இருப்பாங்க. இல்ல இத்தன சீசன் பார்த்துட்டு அப்படி யோசிக்கிறேன் நானு. அ அதான் அவங்களுக்கு தேவைப்படுறப்ப இதை இப்படி பேசுறாங்க, தேவைப்படாத பொழுது அவங்க அதை மாத்தி நார்மலா விட்டுக்கிறது. பாக்குறாங்க, கேஷுவலா பாக்குறாங்க. ஆமாமாமா. சரியான வெறுப்பு. விடுங்க. பட் நீங்க ஃபன் That's பண்ணுங்க. called எனக்கு வந்து selective outreach. ஓ! என்னடா குரலு வேற மாரி இருக்கே. கேட்ட குரலா இருக்கே. பேர் வரட்டும் வேற ஒரு பேரா இருக்கேன்னு பார்த்தேன். ஓகே, ஓகே. நல்லதுதான், நல்லதுதான். ப்ளூ டிக் பாருங்க. அது ஓகே. நான் அவங்க பெரிய மீனமான்னு நெனச்சுட்டேன் டக்குன்னு. அது இல்ல அவங்க காயத்ரின்னு நேம்ல இருந்தாங்க, அட இப்ப வேற நேம்ல வந்திருக்கா. அது அது சொல்லாம இருக்குது. ஏங்க அப்படி இப்பதான் மச்சம் வச்சுட்டு வந்தாங்க. இல்லன்னா தெரியாதா? ஆமா ஆமா. ஓகே, ஓகே. சரி. சூப்பர், சூப்பர். நல்லா பண்றீங்க. ஆ. ஓகே சரி ப்ரோ. நான் நீங்க அப்பயே பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு வரேன்மா. கன்டினியூ பண்ணுங்க. நீங்க நான் என்ன ஒண்ணும் தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. இது பத்தி. எபிசோடு இவங்கள பத்தி. கண்டஸ்டன்ட் பத்தி ஒண்ணும் உருப்படி கிடையாது. ஒருத்தனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசலாம்னு பார்த்தா, அடுத்த செகண்டே ஏதாவது வேலைய காட்டிர்றாங்க. அதனால அந்த தீவிரமா போய் இவங்களுக்கு அப்படின்ற மாரிலாம் இல்ல. யாரெல்லாம் தேவையில்லாம இங்க டிஎல்ல அக்யூஸ் பண்றாங்க, அட்டாக் பண்றானுங்க, தேவையில்லாம பண்றாங்களோ அவங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு போயிரலாம் அப்படி இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா
5 பேரை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆ, ஆ, ஆ. ஓரளவுக்கு யா, யா. ஒத்துக்குறாங்க. நானும் ஒரு 5 பேர் ஆ, ஓகே தான். அப்படி இருக்கு. ஆனா ஆமா. தீவிரமா போல. தீவிரமாலாம் வாய்ப்பே இல்லன்னு நினைக்கிறேன் இனிமேலாம். ஓகே. எங்க இது? இது சும்மா பார்த்தோமா, சிரிச்சோமா, கை தட்டணுமா, அதுக்கப்புறம் யாராவது அடிச்சாங்களா, சேர்ந்து அடிச்சோமா, அவ்வளவுதான். ஆமா. கரெக்ட். இதுக்கு மேலலாம் முடியாதுப்பா என்னால. உடம்பெல்லாம் வலிக்குது. ஓகே. சரி நான் பாய். சாப்பிட்டு வரேன். பை. ஓகே. பொன்னிகா, சுபாஷிஷ் அப்புறம் ஹாய்டா. ஹோஸ்ட் எல்லாருக்கும் பாய். நான் போறேன். சும்மா வந்தேன். புலம்பிட்டு போலாம். பாய்மா பாய்மா இல்ல பாய்டா. இல்ல இந்த இடத்துல ம். நாங்க இப்பதான் காஸ்கோ நீ பேசுறது இந்த அளவுக்கு நாங்க கேக்குறோம். அவர் ஏதோ ஒரு ஸ்பேஸ் சொன்னாரு, பட் கேட்க முடியல. பட் இந்த வாட்டி நீ பேசுனது எங்களுக்குலாம் ரொம்ப சாட்டிஸ்பாக்டா இருக்கு. தேங்க்ஸ். நான் திரும்பி ஃப்ரீயா சொல்றேன். இருக்கப்ப வாங்க. நான் இப்பயும் கானா சொல்றேன். வினோத் ஆர்மில போடுவோம் ஸ்பேசஸ். வாங்க. ஓகே, ஓகே. நான் இப்பயும் சொல்றேன், எல்லாரும் சூனா பணவா ஆயிர முடியுமா? போயிட்டு வாடா தங்கச்சிமா, நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம். நான் இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கேன் தெரியும். நான் தான் சொல்றேன்ல, அந்த ஜிப் போட்டு விடுறேன். வடிவேல வின்னர்ல நடப்பான்ல, நல்லா உஸ்திட்டே இருங்க. இல்ல நாங்க என்ஜாய் பண்ணோம் அந்த எடிட்ஸ் எல்லாம். பார்வதி போட்ட எடிட்ஸ் எல்லாம் வேற வேற லெவல்ல இருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கானா வினத்துக்கு போட்டதாகட்டும். ஆமா. நானே ஐயோ அதை ஏன் கேக்குற, திவாகர் மேலேயே எங்களுக்கு சிம்பதி கிரியேட் பண்ண வச்சுட்டோமா. ஐயோ, நான் அது காமெடிக்கு தான் போட்டேன். அதுல எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருப்பாருல, அத வந்து திவாகர் எவிக்ட் ஆனப்ப எடுத்து போட்டாங்க சீரியஸாவே. அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எடிட் போட்டேன். அது எனக்கு காமெடி ஆக்க தெரியல. அந்த காஸ்கோ. மியூசிக் வந்து யாரு? ஆக்சுவலா காஸ்கோ, நான் தான் பொன்னி தான் பேசுறேன். சொல்லுங்க. அந்த எடிட்ட எனக்கு ஒரு பையன் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அதை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிட்டு, நீங்க ட்விட்டர்ல இருக்கேன்றீங்களே, இந்த ஐடியா எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு திவாகருக்காக வந்து பேசியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இவங்களெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? இல்ல எனக்கு தெரியல தம்பி, நான் வேணா இனிமே இந்த ஐடியா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்படியா? இவங்க பெரிய உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை பத்தி? யாஸ்கோ, நீ வந்து எப்ப எனக்கு தெரியாம இன்ஸ்டா லைவ் போயிருக்க, யூடியூப்ல பேசியிருக்க, இதெல்லாம் எனக்கு எப்ப தெரியாம பண்ணிருக்க? இது நானே உன்கிட்ட டிஎம் பண்ணணும்னு நினைச்சேன். திவாகர் ஆதரவாளரும் அந்த டைம்ல யாருமே இல்ல, திவாகர் மட்டும்தான் நம்ம கண்டென்ட்டுக்கு ஆள் இருந்தது. அதுவும் இந்த அளவுக்கு கேஸ் எடுத்து ரொம்ப கேஸ் இல்ல, அதை எடுத்து போட்டு இன்னொன்னு அடுத்து நீதான் வந்து திவாகர் இன்டர்வியூ பண்ண போறியா? இல்ல எனக்கு இது என்ன புது உருட்டா இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்த தகவல். எனக்கு இன்ஸ்டால இருந்து இந்த பையன் ரீல்ஸ் எடுத்து போட்டு ட்விட்டர்ல எல்லாம் பெருசா சப்போர்ட் இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே, அங்கதான் ஒருத்தவங்க இந்த வீடியோ எடிட்ட போட்டிருக்காங்க. பேர் கூட பாருங்க, கேஸ்கட். ஆக்சுவலா நீ வந்து ஃபாரின்ல இருக்கிறவனு நினைச்சுட்டான் போல உன் பேரை பார்த்துட்டு. நீ வந்து பார்த்தது இல்லையோ. இந்த வீடியோ வந்து அங்க ஷேர் ஆயிருந்துச்சு காஸ்கோ. நானும் இன்ஸ்டால பார்த்தேன், ஷேர் ஆயிருந்துச்சு. இங்க ஏதாவது கொண்டு அங்க போட்டிருப்பாங்க வையே. அவன் வந்து இன்ஸ்டாவை மட்டும் ஃபாலோ பண்ற ஆள் தான், ட்விட்டர் தான் ஃபாலோ பண்றது. ட்விட்டர்லாம் அவனுக்கு அவ்வளவு தெரியாதுன்னு வச்சுக்கேன். அவன் திவாகர் சப்போர்ட்டர் தான். டிஎல் எல்லாம் அவ்வளவா இல்லைன்ற மாதிரி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல எத்தனை வியூஸ் போயிருக்கு தெரியுமா, யூடியூப்ல திவாகருக்காக பேசியிருக்காங்க. நான் அப்படியாப்பா, சார் நான் எனக்கு ஃபாலோ எனக்கு தெரியல. அப்ப உங்களுக்கு ட்விட்டர் பத்தி எதுவும் தெரியல, நீங்க ஒத்துக்காங்க. சரிடா, எனக்கு தெரியலடா, கடைசியா நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்க சாண்ட்ராக் அது போட்டீங்கல்லப்பா, அது செமையா இருந்துச்சு. உங்களுக்கு தலைவர் சாங் வந்து போட்டீங்க பாருங்களேன், சும்மா பயங்கர விசில் அடிக்கிற மாதிரி. ஒருத்தர் வந்து இதுல போடுங்கன்னு சொன்னாரு, அப்புறம் கரெக்டா இருந்தது, நல்லா இருந்தது. அவங்கதான் சொன்னாங்க செமையா இருந்துச்சுப்பா, செமையா இருந்துச்சு. நான் உங்களுக்கு அது இது கோட் பண்ணிருந்தேன், நீங்க அது பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்க லைக் பண்ணல சார், நிறைய கோட்டிங் அதுல வந்து இது போல இருக்கு. ஆமா, செமையா இருந்தது. நான்லாம் பயங்கர விசிலே அடிச்சேன். நீ போட்ட எடிட்டர் தான் ஃபயர் விடுற எடிட் மாதிரி இருந்தது. அவங்க உள்ள போடுற எடிட் கொஞ்சம் கம்மி தான். எங்களுக்கு இதை பாத்துட்டதுனால மேபி அது பெருசா எங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகல. அந்த கேம் ஸ்டார்ட்ஸ் கேம் ஓவர்ன்றது மட்டும்தான் எங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருமே எடுத்து போட்டிருந்தாங்களே தவிர்த்து இது மட்டும்தான் காஸ்கோ அப்படி இருந்துச்சு தங்கச்சிமா. எனக்கெல்லாம் பார்க்கும் போது என்னடா போட்டிருக்கீங்க, இனிமே பயண வீடியோக்கெல்லாம் நாங்க உன்ன போட்டிருக்கோமே, கேட்டிருக்கோமே விஜய் டிவில, யோ போடுங்கயா பயண வீடியோ. இவங்க தெரியுறாங்களா பொன்னி? சக்தி தெரியுறாங்களான்னு பாருங்க, அவங்க பேசணும்னு சொன்னாங்க. சிஸ்டர் இங்க ரஞ்சித்தே கேக்குறான், அக்கா ஸ்பேஸ் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறான் ஹோஸ்ட். ஐயோ, ரொம்ப நேரமா ரஞ்சித்தே வந்துட்டல, கண்டினியூ பண்ணுங்க. என்ன புரியல? டஸ்ட் ப்ரோ தான் கேக்குறாரு போல ஸ்பீக்கர். ஏஜி கட்ஸ்
ஏஜ் கட்ஸ் எனக்கு நிறைய டிஎம் பண்ணிருக்காரு இந்த கேள்வி எல்லாம் கேளுங்கன்னு. பட் யார்கிட்ட கேக்குறதுன்னு இப்ப எனக்கு தெரியல. என்ன கேள்வி? என்கிட்ட நான் போட்டா ஓகேவா? நீங்க பேசிக்கிறீங்களா? கேஸ்குமா போயிட்டு வாங்க. பை பை. பைடா. ஓகே பை 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 எல்லாருக்கும் தேங்க்ஸ். சாரி ஏதாவது அறிவை போட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பை பை. எவ்வளவு ஜாலியா இருந்தது. என்ன கேஸ்குமா டைம் கிடைக்கும் போது வந்துட்டு போ. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஜாலியா இருந்தது, என்ஜாய் பண்ணலாம். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேக்கா பை பை. நம்ம சந்திப்போம். ஏங்க நீங்க ரம்யா ஜோக் எப்ப வீடியோ போடுவீங்கன்னு கேக்குறாங்க. கேஷு ரம்யா ஜோக்கு டைட்டில் வின்னருக்கு எப்போ போடுவீங்க? டைட்டில் வின்னரோட டைட்டில் வின்னர் ரம்யா ஜோக் விஷயங்களுக்குலாம் போடணும். அவங்க டான்ஸுக்கா இல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க போட்ட சண்டைகளுக்கா என்ன போறன்னு நிறைய கிளிப்ஸ் இருக்கு. அவங்க சும்மா சும்மா உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. அப்புறம் காலையில டீ போடுவாங்க, ஈவினிங் காஃபி போடுவாங்கல்ல. வாயில பீட் பாக்ஸிங் பண்றது அதெல்லாம் ஓகே. வாயில பீட் பாக்ஸிங் ப்ளீஸ். ஏங்க டீ போடுறத மறக்காதீங்க. கண்டிப்பா டீ போடுறது நைட் மிட் நைட்ல எல்லாம் போடுவாங்கல்ல, யாருக்கும் தெரியாம. அதெல்லாம் விஜேஎஸ் கேட்டதுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடிட் 2 பேருக்கு, பாருவுக்கும் போடு, ரம்யாவுக்கும் போடு. வீக்கெண்ட் எபிசோட் எல்லாத்தையும் எடுத்து 2 பேருக்கும் கம்பைல் பண்ணி அழகான வீடியோ போடு. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி மானே தேனே பொன்மானே எல்லாம் நீங்க சேர்த்துக்கணும். சரிங்களா? சரி ஓகே கைஸ், ரொம்ப நன்றி. பை பை. நம்ம சந்திப்போம். அந்த சைடு வாங்க, நம்ம ஸ்பேஸ்க்கு, நைட் ஸ்பேஸ்க்கு அப்புறமா ஃப்ரீயா இருந்தா. லிங்க் ஷேர் பண்ண வரோம். ஓகே சரிக்கா. ஓகே பை 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 எல்லாருக்கும். பாய் கஸ்திமா, பாய் தங்கச்சிமா. இல்லக்கா நம்ம பேசிட்டே இருந்தோம்லக்கா, திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு இதாயிடுச்சு, எல்லாத்துல இருந்து வெளில போயிடுச்சு. என்னடா அது எண்ட் ஆயிடுச்சா? அடப்பாவத்த என்னன்னு சுபாக்கா நான் நிஜமா நினைச்சேன் இப்ப போயிட்டு நம்ம பேசாம அன்னைக்கு பூர்ணியக்கா ஒண்ணு போட்ட மாதிரி இப்ப ரஞ்சித்துக்கு ஒண்ணு போடலாமா? ஹோஸ்ட் எங்க இருக்கீங்க? போட்டோ எடுத்துட்டு வரலாமான்னு பார்த்தேன். அப்புறம் எல்லாரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தாங்களா, எல்லாம் அப்புறம் மேல போயிட்டு இருந்துச்சு, கொடுத்தேன், ரீகனெக்ட் கேட்டுச்சு, வந்துட்டேன். அப்புறம் கொடுத்து வந்தேன். வெளியில போயிட்டு கேக்குறான் சுபாக்கா, பொன்னியக்கா ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சாரு. நான் எடுத்து பார்த்து பதறேன், என்ன ஆலன் பண்ணிருக்காப்ல, என்ன நம்மளுக்கு மட்டும் ஆலன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கேன். இல்ல எனக்கு இன்னொரு மன வருத்தம் என்னன்னா, அப்பதான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஐயோ இப்ப போய் எந்த ஆயிடுச்சு, நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க, நம்ம வாண்டடா எண்டு பண்ணி விட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க போறாங்கன்ட்டுதான் பயம் எனக்கு. இது ஏன்டா கேக்குற? ரேணுக்கு வந்து ஆக்சுவலா கேட்டுட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கும் இந்த கேன்சல் கொடுக்க போனா ஃபைஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் அவனை கையில கால்ல விழுந்து இப்ப இன்வைட் கொடுத்து கூட்டிட்டு வாங்க. அச்சோ சுபா ஆதிரை ரீஎன்ட்ரின்னு போட்டிருக்காங்களே, அது உண்மையா? உண்மைதாங்க, உண்மைதான். நித்யா எஸ், ஆதிரை இஸ் பேக். எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா சுபா? ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்ல எவிக்ஷன் கிடையாது. நோ எவிக்ஷன் கிடையாது. ஓ சூப்பர்ங்க, தேங்க் யூ சோ மச். இல்ல யாரோ அரோரான்னு சொன்னாங்க, அதான் நான் கேட்டேன். அதுக்கு வேணா நீங்க ஓகே சொல்லுங்க. இல்லன்னு சொல்லிட்டாங்க, இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா யாருமே எவிக்ட் ஆகாம இருக்கிறது வந்து எனக்கு சரியா படல. ஆமா இந்த வாட்டி எல்லாருமே வேற வச்சிருந்தாங்க, எல்லாரையுமே எவிக்ஷன். ஏன்னா ஏற்கனவே ஆளுங்க அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. இதோட 8 வீக்ஸ் கிட்டத்தட்ட. அப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும். 9 வீக் ஆயிருச்சு, இன்னமுமே யாரையுமே இது பண்ணலாமா? இப்படி கண்டிப்பா இருக்காதுக்கா. evictions right, they are usually done post ஒரு 11th இல்ல 13th week அப்புறம் தானே மிட் வீக் evictions, just before ஆமா TTF முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகுது. மேபி வேணா நெக்ஸ்ட் வீக் டபுள் எவிக்ஷன் இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இது மாதிரி. I think there will be 2 weeks when there would be double eviction. அப்பதான் நம்பர்ஸ் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்குமான்னு கேட்டுட்டு கரெக்டான்னு கேட்டா கரெக்ட் தான். வாங்க ஜோதி. வாங்க ஜோதி. இந்த ஸ்பேஸ்ல மத்தியானமும் ரொம்ப நேரம் கைய தூக்குனேன், விடவே இல்ல, கேட்கவே இல்ல. அப்புறம் நான் தூங்கி எந்திரிச்சு ஈவினிங் வாக்கிங் எல்லாம் போயிட்டே வந்துட்டேன். சரி இப்பயாவது பாக்கலாம். அப்ப எங்களை விட்டுட்டு நீங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? இல்லக்கா நம்ம இங்கேதான் இருக்கான்னு கழுவி ஊத்துறாங்க. சரி இப்பயாவது போட்டு பாக்கலாம், கைய தூக்குனா பேச சொல்லுவாங்களா இல்லையான்னு கேள்வி வந்தேன். இல்லைன்னா போங்கடா அப்படின்ட்டு போடலாம்னு நினைச்சேன். ஐயோ ரஞ்சித்த போங்கடான்னு சொல்லலாமா? தப்பு இல்ல, பாவம் அந்த பையன். இங்க எந்த ஸ்பேஸோ ஐயோ நமக்கு தேவையில்லாதல நுழைஞ்சிட்டோமோன்னு நினைச்சேன். அப்புறமா சுபா இருந்தாங்களா, சரி சுபா இருக்கும்போது நம்ம போலாம் தைரியமா அப்படின்ட்டு கைய ரொம்ப நேரம் தூக்குனேன்.
எஸ். சுபா இருந்தா தைரியமா போலாம். அடிலாம் மொத்தம் சுபா வாங்கிக்கும். நம்ம ஜாலியா இருக்கலாம். இல்ல அப்படிதானே? இல்ல எனக்கு செட் ஆகுறவங்க இருக்காங்களான்னு பார்த்து அதுல மட்டும் போறது. கண்டதுல போயிட்டு எதுக்கு நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு. அதனால அத சொல்லுங்க. அத சொல்லுங்க. அதேதான். இல்லன்னா நம்மளும் உள்ள வச்சு செய்வாங்க. இல்ல, இது இல்ல, நான் தேவையா போறதே என்னது? இல்ல. அதுல எதுக்கு செய்யணும்? அவங்களுக்கு அவ்வளவுலாம் நான் குடுக்க போறது இல்ல. செய்யற அளவுக்குலாம் நமக்கு தேவையே இல்ல. கண்டதுங்க கிட்ட போறதுக்கு தேவையில்ல. அதனால நான் போமாட்டேன். அவாய்ட் பண்றது நல்லது. இது பயந்தோ அப்படியெல்லாம் கிடையாது. வேணாம். எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க. நான் என்ன சூரியன பார்த்து நாய் கொலைச்சா நாய்க்கு தான் கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி தேவையில்ல. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கு வைப் ஆறவங்க கிட்ட பேசினா போதும். அவ்வளவுதான். சுபா நீங்க இப்ப நம்மளுக்கு கருத்துக்கள் சொல்றதுக்கு ஒரு இடம் இருந்தா போதும். ஓகேவா ஜோதி? அங்கதான் போய் சொல்லணும்னு இல்ல. நம்ம கருத்துக்கள் எங்க இருந்தாலும் சொல்லலாம். அது ட்விட்டர்ல சொல்லலாம். ஜோதி சிஸ்டர் சாரி டு இன்டரப்ட். நான் ஒண்ணே மட்டும் சொல்லிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. சுபா அக்கா இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சுபா அக்காவை நம்ம ஏன் ஒரு வீடியோ எடிட் போட்டு அடிக்க கூடாதுன்னு நீங்க ஸ்பீக்கரா வந்து அழகா அடிச்சீங்க. ரொம்ப நன்றி. கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ இல்லவே இல்ல. நான் உங்ககிட்ட தனியா கூட பழகிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆளு சுபா, பூர்ணி, அப்புறம் இன்னவங்க காலையில ஒருத்தர் போடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு எனக்கு இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. நான் போய் எடிட் பண்ணிட்டு வரேன். நீங்க பேசிட்டே இருங்க. பண்ணுங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க. ஆல்ரெடி தெரியுமா? சுபாக்காக தான் சொல்லுவாங்க. சுபாக்காக்கு பெரிய சொம்பா தூக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சுபா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஆதிரை வரான். இப்ப ஆதிரை வந்து என்னத்த ஒன்னத்தையும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்கவங்க மட்டும் என்னத்த பண்ணாங்களோ அதேதான் ஆதரையும் வந்து டார்கெட் பண்ணுவாளா? அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் திரும்பி அதே காலையில இருந்து நைட்டு குளிச்சுட்டு குளிக்காம கூட உட்காந்துக்கிட்டே இருப்பா. அதுதானே. யோசிச்சு பாருங்களேன். பார்வதியோட கேம் பிளே பாத்துட்டு வந்திருக்காங்கல்ல. பார்வதியை டார்கெட் பண்ணலாம்ல. பண்ணா நல்லா இருக்கும். டார்கெட்டே பண்ண மாட்டா. பார்வதி கூட தான் போவா. அப்படி போகணும். வழியில போனப்போ வந்து during her interviews and you know the conversations that happened over Hotstar, she said that Parvati, Divakar and two other names, I don't remember, not on top of my head, played the game very well. So அவங்க வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா போக மாட்டா. rather she will start tagging along with her and playing the game. அதுதான் and FJ face பொளக்கப்படும். FJ மாட்டிப்பான், கனி மாட்டிப்பா, விக்ரமே மாட்டிப்பான். இல்ல ரெண்டு ப்ரோமோ தெரியும்க்கா. அவ்வளவுதான். இன்னைக்கு போனா ரெண்டு ப்ரோமோ. அவங்க சூப்பரா ஆடலாம். I don't know, for some reason சபரியுமே டார்கெட் பண்ண ஆரம்பிப்பல அவ. சரி பண்ணட்டும். பார்வதி கூட சேர்ந்துட்டு பண்ணட்டும். பரவாயில்ல. பண்ணட்டும் அப்பனா. இல்ல சபரி கிட்ட போக மாட்டா. அவ எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் கிட்ட, பாரு கிட்ட, எஃப்ஜே கிட்ட இவங்க 3 பேரையுமே தான் டேக்கிள் பண்ண பாப்பா. எஃப்ஜே கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவா. அது ஆனா கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ப்ரோமோல வருவா. பிளாட் ட்விஸ்ட் வச்சு வர வீக்கே அவங்களை அமுச்சு விட்டாங்கன்னா திருப்பி அமுச்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணும்? அந்த அளவுக்கு ரொம்பவும் ஆடக்கூடாது. அதுக்காக எடுத்துட்டு வர மாட்டாங்களே. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்தப்போ இல்ல வனிதாக்கா அப்படி பண்ணாங்கடா. வனிதாக்கா வந்த ஒரே வாரத்துல போயிட்டாங்க. அதான் ஒரு வாரம் இருக்காது அவங்களுக்கு நாமினேஷன். நெக்ஸ்ட் வீக்ல போயிட்டாங்க. So totally her stay was 2 weeks, correct-ஆ? WC 15 weeks, 15 days, correct. அதே மாதிரி 15 days இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. But ஆதிரை மாதிரி people, right? They're not going to be stupid. So she's going to pretty the mistakes that she did in the first 3 weeks, right? ரொம்ப தெளிவா இருப்பாள். So எனக்கு தெரிஞ்சு first 2 weeks கிடையாது. மிக்சர் கேசஸ் எல்லாம் இன்னும் இருக்கிறத வாய்ப்பே இல்லை. I think she'll definitely be there for 4 weeks at least. இது அப்ப 2 குரூப்பா தான் மாறும். எனக்கு தெரிஞ்சு பிரஜின், திவ்யா, பார்வதி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப். No, பிரஜின் and Divya will not again pair up with பார்வதி. சொல்றேன். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்ப எஃப்ஜேவை இவங்க கிளிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப நெக்ஸ்ட் வீக் வியானா வெளில போயிட்டாங்க. திருப்பி பேட்சப் ஆயிட்டாங்கன்னா ஆதிரையும் எஃப்ஜேவும் எப்படி என்ன ஆகும்? People are also watching, right? So அது வரைக்கும் வியானாலாம் வருவலா தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆதிரை உள்ள இருந்துட்டே வியானாவை வழியில தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன்.
probably ஏங்க after 2 weeks. ஆதிரை எஃப்ஜே அடிச்சா என்ன எஃப்ஜே சும்மா உட்காந்துக்கிட்டா இருக்க போறான்? அவனும் குடுப்பாங்க. அவன் அந்த மாதிரி இல்ல ஆள் கிடையாது. மிஸ்டேக் அவன் மேல இல்லையா? சோ பேசாம தான் அவன் பதுங்கி இதுதான் பண்ணி போவான். ஏன்னா கெட்ட பேர் ஆதிரை கூட ஆயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதிரை கூட அமைதியாகும். பழகினது கூட பரவால்ல. ஆனா வியானா கூட பழகினதெல்லாம் அது இன்னும் ரொம்ப மோசமா தானே இருந்தது. ஸோ அவனுக்கு எப்படி 4 கேள்வி கேட்டா என்னத்த சொல்லுவான்? வாய் வாய் வச்சுட்டு எங்க போவான்? ஒண்ணும் பேச முடியாது அவனால. டிஃபென்ஸ்க்கு பேசுறதுக்கு கூட ஒண்ணும் இல்ல. எனக்கு எங்க டைனாமிக்ஸ் மாறும்னா, I wanna know who is going to be standing along with FJ and Viana when the issue is going to happen. So that ஆக்சுவலா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஆதிரை வந்து ஒரு ஆப்போசிட்ல ஸ்டாண்ட் பண்ணி நின்னாலே போதும். அவளுக்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்கு. மேபி வந்தா. எஃப்ஜேவாகட்டும், இல்ல யாராவது எதிர்த்து கொஸ்டின் பண்ணா போதும். யார் யாரெல்லாம் அங்க வந்து தப்பா நடந்துக்கிறாங்களோ, அவங்கள கொஸ்டின் பண்ணாலே போதும். ஸ்டாண்ட் பையா நிக்கலாம் தனியா. யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும், இல்ல இது பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அந்த மாரி தான் சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் எப்படி பண்ணாலும் கொஸ்டின் பண்ண மாரி, இப்ப வர்ற வீக்லயும் அப்படி இருந்தா நல்லாருக்கும். ஆனா I பிக் பாஸ்க்கு I கொஞ்சம் hate to say this. I hate to say this. இதுல பயங்கரமா ஸ்கோர் ஆயிட்டு ஃப்ரண்ட்ல முன்னாடி போறது வந்து I only see 2 people. பார்வதி and Brijan. பார்வதி வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆதிரையோட எந்த இதுலயும் இது பண்ணது கிடையாது. இல்லன்னா அசிங்கமா பேசினது கிடையாது. ஸோ ஷி இஸ் நாட் கோனா கோ அகெயின்ஸ்ட் பார்வதி. செகண்ட்லி வந்து பிரஜனுக்குமே லைக் இந்த 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா இட்ஸ் ஆஃபன் செட்ல தி தேர்ட் பர்சன் பெனிஃபிட்ஸ் தி மோஸ்ட்ன்ட்டு. இன் தட் கேஸ் ஐ திங்க் 2 கும்பலா சண்டை போட்டுக்கும் போது பிரஜன் வில் கோ ஃபார் ஃபோர்த். ஏங்க பிரஜினெல்லாம் அவ்வளவு பெரிய கேமரே கிடையாதுங்க. அது நம்மளுக்கு தெரியுமே. ரம்யா ஜோவே என்னச்சி பேசுறீங்க? ரம்யா ஜோவே கிட்டத்தட்ட இத்தனை நாள் தள்ளுன்ட்டு இப்ப 8வதா 9வது வாரமா whatever is coming to. அந்த அர்த்தத்துல வந்து கண்டிப்பா ரம்யா ஜோக்கே அவ்வளவு முட்டு குடுக்கறது. பிபி சேனல் பிரஜனுக்கு they'll make everything smooth, even more smoother for him to travel ahead. அக்கா ஹாஃப் கப் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பேசுங்க ப்ரோ. ஏய் பேசுப்பா ஐயா தம்பி. ஐயா இது என்னைக்கோ தெரியாம 176 பேர் வந்துட்டாங்கய்யா. இங்க வயித்தெரிச்ச தியா எங்களுக்கு ஒன்றும் தெரியாம இல்ல. பக்கத்துல புகையுது. எல்லா இடத்தையும் பண்ற மாதிரி நீங்க பண்ணாதீங்கயா. இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஜலசேசி வாங்கி வயிறு எரியுதா? ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணு தம்பி. தம்பி இந்த பாருங்க பாட்டில் வந்து கம்மி விலை தான். அதுவும் எங்கெங்கயோ விக்கிட்டீங்க. 5 ரூபா 10 ரூபாய்லாம் கிடைக்கும். தயவு செஞ்சு குடிச்சிருங்க. முடக்குன்னு குடிச்சிருங்க. ஐயோ இந்த மாதிரி தூக்கி போட்டது இல்லையா? ஏன் ஸ்பேஸுக்குள்ள வரதுக்கு 10 ஏன் இது ஏன் ரெக்கார்டிங் ஸ்பேஸ் போட மாட்டேங்கிறான்னு தெரியல இந்த ரஞ்சித் பையா. ஆமா கடல் தாண்டி வர வேண்டியதா இருக்கியா? குச்சி வர வேண்டியதா இருக்கு. வேணாம்க்கா, ரெக்கார்டிங் அவங்க டேட்டா காலி ஆகட்டும், ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பட்டும். நம்ம ரெக்கார்டிங் போட்டுக்கிட்டு. ஆமாமா அவங்க போட்டேன். நமக்கு அந்த அளவுக்கு இல்ல. அவங்க பண்ணிட்டோம். ஏன் அது அவங்க ஸ்பீக்கர் வந்தாங்க, திடீர்னு திரும்பி போயிட்டாங்க. தூக்கி போடுதோ? யாரு? ரபியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. ஓகே ஓகே. எனக்கு இந்த ஆதிரை இதெல்லாம் தேவையில்லாத. எனக்கு இந்த ஒரு விஷயம் தாங்க பிடிக்கவே மாட்டேங்குது. நல்ல கண்டஸ்டன்ட் யாரையாவது இந்த மாதிரி போனாங்கன்னா அவங்கள ரீஎன்ட்ரி கூப்பிட மாட்டாங்க. இந்த கான்ட்ரவர்சியா ஒருத்தவங்க போறாங்கல்ல, ரொம்ப நேம் கெட்டு போயிட்டு அவங்களதான் திருப்பி கூப்பிடுறாங்க. அது ஏன்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படி என்ன டிஆர்பி அவங்க தூக்கி கொடுத்துட போறாங்க? கேக்குதா இல்லையா? சுபாக்கா இருக்கீங்களா இல்லையாக்கா? இருக்க கேட்டுட்டு தான் இருக்கும். நான் வந்து ஹால்ப் கேப் வந்து ஆன்சர் பண்ணுவான்னு நினைச்சேன். ஓ ஹாஃப் கேப், நீ என்ன வர போற? என்னதான் கதை உங்க கதை? தூக்கி போட்டுருச்சு போல. I think right now இந்த வந்து லைக் ஆதிரிய பிக் பாஸ்க்கு கூட்டிட்டு வரது வந்து கிட்டத்தட்ட ஒரு it wouldn't have been an overnight decision.
ப்ராபப்லி தே வேர் டிஸ்கஸிங் இட் ஃபார் லைக் ஹோல் வீக்குக்கு முன்னாடியிலேருந்து டிஸ்கஷன் ஓட ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது காரணம் தான் பீப்பிளுக்கு வந்து இது நல்லா பதியணும், என்ன நடக்க போகுதுன்ட்டு ஏத்தி விடுறதுக்கு நம்ம வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து இவங்களோட பாட்டெல்லாம் போட்டு எஃப்ஜேயும் வியானாவோடும் பாட்டெல்லாம் போட்டு ஹைப் பண்ணி பயங்கரமா ஏத்தி விட்டாங்க இல்லையா? இந்த ரீசனுக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஏன்னா சாண்ட்ரா பிரஜன் எடுத்துட்டு வந்ததே பார்வதிய போட்டு அடிச்சு பெரிய டிஆர்பி பயங்கரமா எகுறதுக்கு. விச் தே ஃபெயில்ட் மிஸ்ரபிளி. அப்படி பார்த்தா இன்னைக்கு எஃப்ஜேவ அடிச்சிருக்க தேவையில்லையே. ஏன்னா முன்னாடி தப்பு பண்ணப்ப 2 வீக்ஸா அடிக்கலையே. இப்பதானே அடிச்சிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா அது எஃப்ஜேக்கும் எனக்கும் எலவேட் புரியல. பண்ணணும்னு தானே ஹானஸ்ட்டா பார்த்தாங்க. ஐ வுட் லவ் டு ஹியர் பீப்பிள் சே லைக் இந்த அடி எஃப்ஜேக்கு. அண்ட் இல்ல. எஃப்ஜே மட்டும் அடிக்காம, இப்ப வந்து அந்த இடத்துல பார்வதி அழுது, இப்ப பார்வதிக்கு என்ன வோட் கவுண்ட் இன்கிரீஸ் பண்றதுக்கா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. ஐ அம் சோ அனாய்ட். அதேதான். இப்ப எந்தெந்த வீக்ல யாரு கரெக்ட்டா அடி விழுந்திருக்கணுமோ, அதெல்லாம் பண்ணாம, ஒரு வீக்கும் இவங்களுக்காக, அவங்களுக்காகன்னு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்போது, அப்ப வந்து அங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு விளையாடுற பிளேயர்ஸ்க்கு எதுவுமே இல்லாம போயிரும் இல்லையா? அவங்கள கன்ஃப்யூஸ் வேற பண்ணி விட்டுறாங்க. என்ன பண்ணணும்னு. இப்போ ஒரு வீக் நல்லா பண்றாங்க மீன்ஸ் ஏதோ லாஸ்ட் அதுக்கு முன்னாடி வீக் முன்னாடி இப்ப பெட்டரா பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது, அந்த அப்ரிசியேஷனே அவங்களுக்கு இல்ல. அப்படின்னா, இது வந்து அவங்க கேம கன்ஃப்யூஸ் பண்ணும்ல. நம்ம இப்ப என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணாலும் நம்மள குறை சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி. ஏன்னா ஆல்ரெடி அங்க ஃபுல்லாவே கன்ஃப்யூஷன்ல தான் போகும். இந்த வீக் பயங்கர அது அவங்க கன்ஃபியூஷன் ஆகும். ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து ஏன்னா இப்ப வந்து ஆதிரை கண்டிப்பா. என்ட்ரி. ஆதிரை இப்ப ஒரு ஒரு 2 நாள் எப்படி போகும்னா, ஆதிரை விசஸ் அவங்க யார சூஸ் பண்றாங்களோ அப்படிதான் போகும் கேம். ஏன்னா இவங்க வெளியில இருந்து இத்தனை நாள் பார்த்துருந்து இப்ப வெயில் கார்டு வந்தவங்களும் என்ன பண்ணாங்கங்கிறதையும் பார்த்துருந்துருக்காங்க. அங்க அதை போய் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. இப்ப இப்ப என்ன தெரியுமா எனக்கு என்ன அது என்னோட இது நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்களும் போயிட்டு இந்த வைல்டு கார்டு இந்த பார்வதி அந்த கேங்கோட சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஆதிரை போய் அவங்கள்ட்ட சேரலனாலும் அந்த கேங் வந்து ஆதிரி கூட சேர்ந்துருவாங்க. சேர்ந்துக்கிட்டு சும்மா அப்படி இப்படின்னு பேச்ச போட்டு பார்வதி வந்து வெளியில இருந்து என்ன நடக்குதுங்கிறத இன்புட்டை வந்து பார்வதி எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. அப்படி எடுத்துக்க பார்க்கும் பொழுது இவளை அறியாமலே ஒரு சில விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். அவங்க கேம் அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இல்ல எப்படியோ அது கேமே மாத்திரும் என்டையரா. இது எனக்கு இது ஏன் கடைசியா கிட்டத்தட்ட 10வது வீக்ல கொண்டு வந்து இறக்கி விடுறாங்கிறதுலாம் எனக்கு புரியல. அட்லீஸ்ட் 6வது வீக்ல இறக்கி விட்டுருக்கலாம். அவங்களா அனுப்பி விட்டுருக்கலாம். தப்பு இல்ல. இப்ப 10வது வீக் இது 9th வீக் முடிஞ்சிருச்சு. 10வது வீக்குள்ள போறோம். 10வது வீக் அவங்கள வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட என்ன 10வது வீக்ல 9வது வீக் தானோ? ஆமா 9வது வீக் வராங்க. இன்னும் 2 வீக் அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிடிஎஃப் தான். ஒரு 4 வீக் வந்துட்டாங்கன்னா அந்த 4 வீக் வந்துருவாங்க போலயே. நான் ரஞ்சித். எனக்கு தெரிஞ்சு லெட் மீ ஸ்பீக் ஓகேயா? இந்த ஆங்கிள்லேருந்து நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தே மைட் ஹேவ் வாண்டட் டு பிரிங் இந்த ஒரு ஸ்லாட் வச்சிருக்கிறது வந்து தே மைட் ஹேவ் வாண்டட் டு பிரிங் கெம்மி பேக். ஏன்னா மெயின்லி டிடிஎஃப் விளையாடுறதுக்கு வேற ஆள்கள் இல்லை ஒழுங்கா. மென் ப்ராபப்ளி தில் பிளே ஓகேயா? லைக் ஸ்போர்ட்டிவாக விளையாடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற விமென்ல கனிய தவிர்த்து வேற பொண்ணுங்க போய் அடிச்சு தூக்கு விளையாடு அந்த மாதிரி ப்ரீவியஸ் சீசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ரம்யா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சிவானி கொஞ்சம் ஏதோ நல்லா விளையாடி இருப்பல். யாஷிகா அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம பார்த்து ஜாக் அந்த மாதிரி பிளேயர்ஸ் விளையாடி பார்த்துட்டு இப்போ வந்து இந்த கும்பல்ல ஒரு ஒரு பாலுக்கு பயந்து பால ட்ரிபிள் பண்ண முடியாத அந்த மாதிரி வியானா பின்ன வந்து சொல்லுவீங்க ஆயிருக்கும். நோ அந்த பொண்ணு மாஸ் டாஸ்க்ல நல்லா விளையாடினான்ட்டு. பட் நோ ஐம் நாட் கோனா பி டேக்கிங் தட் வாஸ் ஜஸ்ட் ஒன் அவுட் ஆஃப் அ லாட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த இந்த கேர்ள்ஸை வச்சு எதுவும் பண்ண முடியாது அவங்களால ஓகேயா? ஸோ their இனிஷியல் பிளான் மைட் ஹாவ் டு பிரிங் கெம்மி பேக். கெம்மியோட வந்து கால் ஷீட் வந்து தே ஜஸ்ட் வாண்டட் ஃபார் அபவுட் 6 days ஒன்லி அப்படின்ட்டு ஏதோ யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க மூவிக்கு. 6 days பார்த்தா கூட ஐ திங்க் ஆஃப்டர் எவிக்ஷன் இட்ஸ் பீன் அபவுட் 2 weeks now. ஸோ கெமியை கொண்டு வரதுக்கு பிளான் போட்டிருப்பா. இப்போ கெமி மைட் ஹேவ் நாட் பீன் லைக் ஓகே வித் கம்மிங் பேக்
ஃபார் சம் ரீசன்ஸ். ஸோ அந்த ஒரு ஸ்லாட்டு அண்ட் எக்ஸாக்ட்லி அட் மீன் டைம் சைடில் வந்து இந்த ட்ராக்கும் ஓடுற காரணம் ஆதிரை கூட்டிட்டு வர மாதிரி பிளான். இனிஷியலி வென் ஆதிரை லெஃப்ட் த ஷோ ரைட், ஷீ வெண்ட் அண்ட் ட்ராஷ் டாக்ட் அபவுட் த ஷோ, okay, at a lot of places. So this is another wild chance that the Vijay TV is taking. They have stooped to that low. ஏன்னா ஒரு சேனலை பத்தி நீ பின்னாடி போய் தப்பா பேசி ஒரு மாதிரியா அந்த என்டையர் ஷோவை பத்தி தப்பா பேசிட்டு எத்தனை இன்ஸ்டன்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து அந்த கேண்டிடேட்டை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நவ் தே டோன்ட் ஹாவ் அனி அதர் கோ. கேண்டிடேட்டும் இல்லை, இந்த இவங்களெல்லாம் வச்சு ஒன்றும் விளையாடவும் முடியாதுன்னு போது அந்த டெஸ்பரேட் மெஷர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல, அதுதான். ஏதாவது கெமியை கொண்டு வரலாம். நீங்க சொல்ற மாதிரி கெமியை கொண்டு வரலாம், கேம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஆனா கெமி வந்து மூவிக்காக தான் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இனிமேவும் இதுக்கப்புறம் யாரையும் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரம் கெமியை திருப்பி கூட்டுறதுக்கு அவங்க போன வாரம் அவங்களை எடுத்துக்காமலே இருந்திருக்கலாம். ஏன்னா டிடிஎஃப் வரைக்கும் அவங்க வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க போன வாரம் அவங்களை அனுப்பியிருக்க மாட்டாங்க. அவங்க இன்னொன்னு, அவங்க போன வாரம் போலனாலும் டிடிஎஃப் வரைக்கும் 4 வாரம் தாங்கியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க எப்படியும் அமுச்சு விட்டாங்க அவங்கள. இருந்தும் வந்து நான் டிடிஎஃப் வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப டிடிஎஃப் வரைக்கும் எஃப்ஜே வந்துட்டான்னா கண்டிப்பா எஃப்ஜே தான் ஜெயிப்பான். டிடிஎஃப் இது வேணா அவன் தான் நல்லா விளாடுறான். அங்க உள்ள எல்லார விட பிசிக்கல் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அவன் தான் நல்லா விளாடுறான். மைண்ட் கேமும் ஓரளவு நல்லா தான் விளாடுறான். அவன் வந்துட்டான்னா அவன் தான் ஷோர் ஷாட்டா ஜெயிச்சிருவான். அதுலயே அவன் உள்ள போயிடுவான். அக்கா சுபா அக்கா, உங்களுக்கு உண்டான வீடியோ வேலைகள் முடிந்தது. போட்டு விட்டேன் கமெண்ட் செக்ஷனில் பாருங்க. ஓகே. காணுக்கா, மேல பின் பண்ணுங்கக்கா. சரி, இதுல ரஞ்சித் பைசனா எங்க வந்தாங்க? இந்த வீக் எதுக்கு நோ எவிக்ஷன்? ஹவு டஸ் இட் ஈவன் ஜஸ்டிஃபை? மக்கள் வந்து உட்காந்து ஓட்டு போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு ஆள்களே இல்லைன்னா புரியுறது. ஆனா இப்பவே லைக் இந்த வீக்குக்கு ஜியாதா தான் இருக்கு people in the house at this stage of the show. ஏன் இந்த கொலவெறி எடிட்டு? இல்ல பொன்னியக்கா பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க சுபாக்கா மாட்டி விட. சுபாக்கா உடம்பு ஏற்கனவே அடி பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க பேர சொல்லி சொல்லி. மணி காத்திருக்கு. ஏங்க எலிமினேஷன் இல்லைன்னா ஏங்க எங்களை ஒரு வாரம் ஃபுல்லா ஓட்டு போட வச்சாங்க? புரியல. எலிமினேஷன் இல்லைன்னு ஃபர்ஸ்டே சொல்லிடலாம்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லிடுவாங்கல்ல. அவங்களுக்கு தெரியாது கண்டஸ்டன்ஸ்க்கு, அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் ஓட் போடக்கூடாதுன்னு. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? இதுக்கு உக்காந்துக்கிட்டு 4 போன்ல இருந்து மிஸ்கால் வேற விட்டுக்கிட்டு சை. இது தீபாவளி வீக் வந்து எப்பொழுதுமே நான் எவிக்ஷன் இருக்காது. ஏன்னா வந்து தீபாவளி சோ எவிக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த வாட்டி வந்து தீபாவளி வீக்கும் எவிக்ஷன் வச்சிருந்தாங்க. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க ஒரு வீக்கு வருது அதுக்காகவா? சும்மா புதன்கிழமை தீபம் அதுக்காகவா? ஓ, கார்த்திகை தீப நோ எவிக்ஷனா? ஓகே ஓகே. வருது. அதனால எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லி பாட்டு வேற லெவல் பண்றீங்க.
நான்லாம் விழுந்து விழுந்து ஓட் போட்டேங்க இந்த வாட்டி. கனி எப்படி போயிடக்கூடாதுன்னு 4 ஃபோன்ல இருந்து மிஸ் கால்லாம் விட்டேன். ஆப்ல ஓட்டு போடுறத தவிர்த்து. எல்லாம் எங்க அப்படிதாங்க பண்ணோம். என்ன பண்றது? எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சுங்க. இந்த டைம் வரைக்கும் வெளிய இருக்கிற ஆடியன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் ஆயிடும். இவர் தான் வின்னர் ஆக போறாருன்னு. இந்த வருஷம் இன்னும் யாருக்கும் அது வரவே இல்ல. சேனலே ஃபோர்ஸ் பண்றான். அவங்களே இந்த வாட்டி எடுத்து குடுக்குறான். நாங்க முடிவு பண்ணிட்டோம்டா, நீங்க முடிவு பண்ணலன்னா பாரு நாங்க வின்னர் பண்ணணும். அதனால எல்லாத்துலயும் அவள ஒயிட் வாஷ் பண்ணி ப்ரொமோ தேவையில்லாத ப்ரொமோவா இருந்தாலும் அவளையே போட்டு போட்டு காமிப்போம். அவ தான் ரொம்ப நல்லவ, உத்தமி. மத்தவங்கலாம் சும்மா அவள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்திய டிவி ஆடியன்ஸ்க்கு கிரியேட் பண்றதுக்கு அது நல்லா அழகா பிளான் பண்ணி தான் இந்த வாரம் ஃபுல்லா போச்சு. வீக்கெண்டும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சொன்னதுல அழகா தெரிஞ்சது இந்த வீக்கெண்ட் ஃபுல் வீக்ல இருந்து வீக்கெண்ட் எல்லாமே அப்படிதான் கொண்டு போறானுங்க. இப்ப ஆதிரை வந்தா எனக்கு தெரிஞ்சு ஆதிரையும் பார்வதி கூட தான் இருப்பான். மோஸ்ட்லி பார்வதி கூட தான் இருக்க போறான். பாப்போம் அது எப்படி கேம் போகுது அப்படின்ட்டு. ஆனா எனக்கெல்லாம் ஆதிரை மேல அவ்ளோ ஹோப்லாம் இல்லங்க. சும்மா ஹைப்பு. சும்மா ஒரு 2 நாளைக்கு எஃப்ஜே 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 எஃப்ஜேன்னு அடிப்பா. அவ்வளவுதான். அவ பேசுறதே எனக்கு புரியாது. சுத்தமா அவ பேசுற விதம் பிக் பாஸையே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டா. அது ஒரு மாரி ஆட்டிட்யூட் அவளோடது. இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு பிடிக்காது. அதுதான் திருப்பி நம்ம அதை பார்க்கணுமான்றதுதான் எனக்கு இப்ப ஒரு கடுப்பு. ஏன்டா இத வேணான்னு அதாவது ஒருத்தவங்க தப்பா இருந்தா கூட மக்கள் ஏத்துப்பாங்க. இந்த ஓவர் ஆட்டிடியூட் இருந்தா அது நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அது அவங்க அது ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகும் உள்ள இருக்க. அதனாலதான் ஆதிரியெல்லாம் வெளில அனுப்புனாங்க. மத்தபடி அவங்க பண்ண கேம் பிளேல இதுனா இப்ப எஃப்ஜே எல்லாம் போயிருக்கணும். அவ்வளவு கடுப்பா உங்களுக்கு அந்த லவ் கண்டென்ட் மேல கடுப்பா இருந்தா எஃப்ஜே எல்லாம் நான் வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனா எஃப்ஜே எல்லாம் இருக்கிற பட்சத்துல ஆதிரியை மட்டும் அமுச்சு விட்டாங்கன்னா அது அந்த ஆட்டிடியூட்ல தான் பிரச்சனை. இல்ல எனக்கு புரியல. எனக்கு திலகா புரியல. சிஸ் ரிக்வெஸ்ட் காமிக்குதா? இல்லக்கா காமிக்கலையே. காமிக்கல. யாரோட ஆமா ரெக்வஸ்ட்க்கா? ஏஹெச்மா மேல வாங்க. ஸ்பீக்கர் இருக்குது. கொடுத்துருக்கேன். எனக்கு காட்டுது. திலகா சிஸ்டர் காமிக்குதா? அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்களேன். இல்லையே திலகா சிஸ்டர் காட்டலையே. டேய் ரஞ்சித் சம்பவம் இருக்காண்டா உள்ள சொல்றேன் நானு. என்ன சம்பவம்? சரிப்பா. ஓகே ஓகே ஒபிட்டோ. ஏஹெச் வாங்க. ஏஹெச் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஒபிட்டோ என்னன்னு மட்டும் டிஎம் பண்ணு. அதுக்குள்ள ஏஹெச் ப்ரோ இருக்கீங்களா? இல்ல ஆதிரி உள்ள நொறுக்குறாங்களாம். அதான் மேட்ரு. அதை வெளியே இருந்தவங்களுக்கு யாரும் காட்டல போல. லைவ்ல ஒன்னோட பசங்க சண்டே ஒபிட்டோ ஒன்னோட கொஞ்சம் மெதுவா பேசுங்க. as in like நீங்க 2.0ல பேசிட்டு இருக்கீங்க. 1.0ல பேசுங்க ப்ளீஸ். புரியறது இல்ல. ஆதிரை ரீஎன்ட்ரி சரியா? ஆனா இது போனாங்களா, ஷோ போனாங்கல்ல, அவங்களுக்கு காட்டலையா, அதுக்கப்புறமா அனுப்பியிருக்காங்களாம். இல்ல அவங்க ஆதிரை வந்து உள்ள நொறுக்கிட்டு இருக்காங்களாம், சம்பவம் பண்றாங்களாம். அத வந்து ஒன்னொரு எபிசோட்ல காட்டலையாம். ஆச்சா 1 hour எபிசோட் எப்படி இப்பயே வரும்? as in சாட்டர்டே எபிசோட்ல காமிச்சிட்டல போல. சண்டே இல்ல காமிக்க மாட்டாங்க தானே உள்ள நடக்கிறத. இல்லனா நோ what they meant to say is ஸ்டேஜ்ல கூட்டிட்டு நீங்கள் பின்னியும் போயிட்டு வாங்கன்ட்டு விஜேஎஸ் அனுப்பி வைக்கலையா, அததான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அதான் நினைக்கிறேன். ஏஹெச் ப்ரோ பேசுங்க ப்ரோ. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது ப்ரோ. இப்ப கேக்குது எனக்கு ப்ரோ. ரொம்ப வீக்கா பேசுங்க. இருக்கு ஈவினிங்ல இருந்து. எனக்கு என்னன்னே தெரியல. மழை வந்தனாலே தெரியல. நெட்வொர்க்கா? நாங்க மொத்தமாவே ஆளுங்களே வீக்கா தான் இருக்கோம். சொல்லுங்க ப்ரோ. ஏன் என்னாச்சு?
ஆதிரை இல்ல உள்ள பக் வரானா? அதிகமா அதுதான் இருக்கு இவ்வளவு ப்ரோ. நேரம் செல்லு நான் ஸ்பீக்கர் கொடுத்தா பார்க்கவே இல்லை. பேசிக்கிட்டு நான் இருக்கு. இப்பதான் வந்து சரி உள்ள விளாண்டுட்டு போனா ஆதிரி எரியின்ட்டு அந்த ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதான் உடனே கமெண்ட் பண்ணேன். எவ்வளவு ஆன்சர் பண்ணல எனக்கு கேட்கவே இல்லை. சரி அதான் ஸ்பீக்கர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். என்ன இது வேணும்னு பண்ணிட்டாங்களா? எதுவும் கண்டென்ட் இல்லைன்னு? அதான் இப்ப ஆதிரி தான் ப்ரோ சேனலோட டிஆர்பியை காப்பாத்த போறாங்களாம். சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காங்களாம். அது இரிட்டேட்டிங் ஃபேஸ் ப்ரோ. சொன்னா கோச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். அது எனக்கு எப்படி தோணும்னா அது இரிட்டேட்டிங் ஐயோ பேசுங்கிறத விட இரிட்டேட்டிவ் ஆட்டிடியூடு கேரக்டர் அப்படி சொல்லலாம். அப்படிதான் ப்ரோ. நான் அது அதாவது சொன்னா அது உருவக்கலி மாதிரி போயிடும். பட் எனக்கு இருந்தாலும் அது பண்றது கேரக்டர் வைஸ் மேனரிசம் பிடிக்கவே பிடிக்காது ப்ரோ. அது உருவக்கலி சொல்லக்கூடாது, மேனரிசம் பிடிக்கவே பிடிக்காது. ஆட்டிடியூட்னு சொல்லலாம். அது வந்து ஒருத்தர் ரொம்ப மட்டத்தட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி தோணும். ஹோஸ்டா வந்து இது பண்றதா இருக்கட்டும், பிக் பாஸ் குறை சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. என்ன சுத்தி சுத்தி போனா எம்ஜிஆர் கிட்ட போய் ஒரு நாள் கண்டென்ட் பண்ண முடியும், அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் வழக்கம் போல வீட்டோட இருந்துருவாங்க. பெருசா எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்னு தெரியல. நான் அதான் சொன்னேன், ஒரு வேளை வந்தா நான் அப்பவே எனக்கு சொன்னேன். ஒருத்தர் டிஎம்ல பிரவீன் காந்தி ரீஎன்ட்ரின்னு போட்டிருக்காரு. குபீர் உண்மையாவா? பிரவீன் காந்தியா பிடிச்சு போடுறாங்களா? பிரவீன் காந்தியா இல்ல இன்னொருத்தர் இருப்பாரு, பிரவீன் ராஜா. பிரவீன் ராஜா. பிரவீன் ராஜா ஏங்க, எனக்கு அவருமே டிஎம்ல எல்லாம் போட்டுட்டாரு. பிரவீன் TNT காந்தி யாருமே வேணாம். எவிக்ட் ஆகி போனவங்க யாருமே வேணாம். இவங்கள வச்சே நீங்க கொடி ஏத்துங்க போதும். யாரும் இங்க வந்து பெருசா தனியா கொடி ஏத்த போறது இல்ல. இப்ப ஆதிரையும் வந்தா 2 நாள் தாங்க, அதுக்கு மேல எல்லாம் தாங்காது. பூர்ணி சிஸ்டர் பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஆதிரி பத்தி தான் கேட்க வந்தேன். நிஜமாவே வர்றாங்களா என்ன? நீங்க ஃபேனா? ஐயா ஆமாண்டா. அது ஏஜ்க்கு தான் சொல்லணும். நீங்க கேட்டீங்க இல்லையா, கோச்சுக்காதீங்க எனக்கு ஆதிரியை பிடிக்கலன்னு. அந்த பொண்ணு உள்ள என்ட்ரி பண்ணும் போதே எனக்கு வந்து செம்ம காண்டாச்சு. நான் ஆக்சுவலி ஜோன்ட்ட கேட்டேன் அந்த டைம் ரோசி ஸ்பேஸ்ல கேட்டேன், ஆனா உங்களுக்கு ஆதிரியை தெரியுமா, அவங்க ஃபேஸே இப்படிதானா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவ்வளவா தெரியாதேமா அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பவே சொன்னேன், இந்த பார்த்தாலே கடுப்பாகுது, நான் அடிக்கணும் போல தோணுதுண்ணா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கரெக்ட். அந்த மீம் செப்லதான். அதான் அந்த சுதாகர் மீம்ல வரும் தெரியுமா, உன்னை பார்த்தால அடிக்கணும் போல தோணும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு இது. அது ஆட்டிடியூட் தான். பர்சனலா பார்க்கும்போது நல்லா இருக்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஜெயில வியானா ஆதிரை விஜய் 3 பேரை போட்டு கண்டென்ட் எதிர்பார்ப்பாங்க. பிக் பாஸ் இல்ல வேற எதுவும்? அப்ப நான் போயிட்டு இப்ப எஃப்ஜேக்கு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வரட்டா? நீங்க எதுக்கு தப்பா யோசிக்கிறீங்க? சண்டை வரும்யா. ஐயோ ஏங்க பூரணி அக்கா, எதுவுமே தெரியல முடிவு பண்ணிட்டீங்க எம்ஜே பூரணி அக்கா சும்மா போட்டு கொடுக்க வேண்டாம் அப்படியே. என்ன பண்ணி சுபாக்காவுக்கு எடிட் போட்டேன். இப்ப நீங்க பேசுறீங்களா, உங்களுக்கு ஒன்று போட்டா? எனக்கு இல்ல என்ன, எனக்கு என்ன போட வேண்டியது இருக்கு? நீ எப்ஜெக்ட் தான் போடணும் எடிட். அதுக்கு போடுறதுக்கு தெரியல, நிறைய பேர் இருப்பாங்கக்கா. ஐ அம் வியானா. நான் ஓ மை காட் ஆதிரி வராங்களா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இந்த கண்டென்ட்க்கு? ஐயா அப்ப இந்த 2 ட்ரையாங்கிள் ஸ்டோரி போயிட்டே இருக்குமா? ஒரு சைடு பாரு, அரோடா, அவ பேர் என்ன, கம்ருதீன், இந்த சைடு இவங்க. இதே பொழப்பு. இததான் நாங்க பாக்குறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோமா? இந்த நடுவுல சிங்கிள் சபரி என்னங்க பண்ணுவாரு பாவங்க அந்த பையன். ஐயோ அந்த புள்ள யாருக்கிட்டயும் போக வேணாம். எப்பா வேணாவே வேணாம். சபரி சிங்களாவே கெத்து பண்றான். அதான் சொல்றேன், அந்த பையன் பாவம் நடுவுல மாட்டிட்டு ஒரு இல்ல சொல்லுவார் இல்லையா, அந்த வீடியோ வந்துச்சு இல்லையா, இந்த கர்மத்தை பாக்குறதுக்கு தான் நான் முழிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு சைடு புருஷன் பொண்டாட்டிய எனக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல தோணுது. இப்ப ரொம்ப நாள் ஓப்பன் அப் ஆகாம இருந்த சிலர் வந்து இப்ப ஓப்பன் அப் ஆகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டயத்துல வந்து இவங்க ஆதிரி உள்ள என்ட்ரி கொடுத்து இப்ப அட்டென்ஷன் ஆதிரி பக்கம் எஃப்ஜே பக்கம் திருப்பி விட்டா இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சவங்களோட நிலைமை என்ன வருது? அவங்க திருப்பி இப்ப அவங்களுக்கு ஒரு இது கிடைக்காதுல, கேப் கிடைக்காதுல, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வர. இப்ப வந்து அரோரா வந்து நான் பாக்குறேன், சபரி இருக்காரு அதுல. இந்த மாதிரி ஆளுங்க திருப்பி இப்போ இவங்களோட இது கொஞ்சம் டவுன் ஆகும். ஒரு வீக் 2 வீக் ஆகும் அவங்க திருப்பி பழைய மாதிரி ஓப்பன் அப் ஆகி பெர்ஃபார்ம் பண்றது. அதுக்குள்ள கேம் வந்து எப்படி வேணா மாறலாம், எவிக்ட் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். இதெல்லாம் தான் அன்ஃபேரா இருக்கு. இப்போ ஆதிரி வரதுல வந்து இப்ப ஆதிரி தான் வர்றாங்க. ஆதிரி வந்தா எஃப்ஜேக்கும் இவங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் போகும். ஓகே, அது ஏன் வந்து சபரி அப்புறம் அரோரா அவங்க எல்லாம் வந்து விளையாட மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லக்கா இப்ப வந்து அவங்க வந்து எப்படி போகும்னா, இப்ப டாஸ்கா இருக்கட்டும், அவங்க நார்மலா இப்ப லிவிங் ஏரியால ஒரு சில கண்டென்ட் கொடுத்து இவங்களை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து அவங்கள நோக்கி வந்து எஃபெக்ட் அதிகமா இருக்கும், ஆதிரியோட எஃபெக்ட். அப்ப மத்த லைவ்ல இவங்க பண்றது வந்து இன்னொரு கட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது.
அரோராவா இருக்கட்டும், இந்த புதுசா ஓப்பன் அப் ஆனவங்க தயக்கமாயிருவாங்க. இவங்க பண்றாங்க என்ன இப்போ ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. நம்ம பாருங்க, பார்த்தா நமக்கு புரியும் பாருங்களேன். ஏச் ப்ரோ உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ. நான் ஒண்ணு அதை நான் இப்படி சொல்லிக்கிறேன். சொல்றேன் ப்ரோ, அதை நீங்க இப்படி சொல்லலாம். சரி சொல்லுங்க. இல்ல ஏஹெச் ப்ரோ நீங்க பேசுறீங்க, அப்ப நீங்க மறந்துடுவீங்க, எனக்கு அது ஞாபகம் இருக்கு, நீங்க பேசுறீங்க. இல்ல அதை இப்படியும் பார்க்கலாம் தான். அதை எப்படி சொல்றது, இந்த எஃப்ஜே இப்ப ஆதிரை இது மாதிரி போகுதுன்னு வச்சுங்களேன். அதை போகும்போது இங்கிட்ட ஒரு 2 வாரம் இங்கிட்ட பேலன்ஸ் பண்ணி இந்த பிரச்சனையா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்னும் 2 வாரம் கடத்திடுவாங்க. அதுல ஏதாவது அவங்க பாசிட்டிவா போகும் அப்படின்றத கூட யோசிச்சிருக்கலாம். அவங்க எனக்கு தெரிஞ்சு அது அப்படிதான் படுது. இப்போ எஃப்ஜே ஆதிரை ஒரு வாரம்னு வைங்களேன், ஒரு வாரம் இவங்க கண்டென்ட் போகும், இவங்களை பத்தி நெகட்டிவ் பாசிட்டிவ் போகும்போது இந்த பக்கம் சைட்ல வந்து பிரஜின் சாண்ட்ரா இவங்களோட இது பத்தி அவங்க ஒரு வாரம் கடத்துறது ஈஸியா இருக்கும். மேபி அவங்க மேல இருக்க நெகட்டிவ் கூட குறைய சான்ஸ் இருக்கு. மேபி அவங்க பக்கம் இது திருப்ப வேணாம், அப்படி கேமரா திருப்ப சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்ப திருப்பதற்காக கொண்டு வந்து விட்டுருக்க மாதிரி தெரியுது. இது சக்சஸ்ஃபுல் ஆகாது. மிஞ்சி மிஞ்சி போன 2 வாரம் 3 வாரம் தாண்டிட்டு ஆதரியுமே வெளியே போத சான்ஸ் எனக்கு படுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ட்ரெண்டை மாத்தணும் ப்ரோ. இந்த ட்ரெண்டை உள்ள இருக்கிறவங்க மாத்தணும். என்னமா பண்ணணும், இப்ப ஆதிரை போயிட்டு எஃப்ஜே அடிக்கணுங்கிறதான் பிளானா இருக்கும். இப்ப டக்குன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஆதிரையை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிச்சு அது என்னைக்குமே ஒண்ணு இருக்கும் ப்ரோ, என்னைக்குமே ஒண்ணு இருக்கும். அது இப்ப எப்படின்னா வெளியிருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கலாம் ஒண்ணு குடிப்பாங்க, நமக்குள்ள முடிச்சுப்போம் அது அப்படின்ற மாதிரி தோணும். அது பாப்போம் எப்படின்ட்டு. எனக்கு இந்த சுபா கிட்ட ஒண்ணு கேட்கணும், நீங்க எப்படி அவங்க பேசிட்டு சொல்லுங்க. அவங்க கேட்போம். இருக்கேன் அவங்க பேசிட்டு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மறந்து. இல்ல எனக்கு ஐயோ ப்ரோ, எனக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நீங்க மதியமே அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டீங்களா, சரி அதனால நீங்க பேசுறோம் அப்படின்றது. இல்ல ஆமா இல்ல, நான் என்னைக்கு எனக்கு டென்ஷன் இல்ல, இன்னைக்கு மழையில நெட்டு செல்ல, சரி பேசலாம் தான் யாராவது. இல்ல ப்ரோ, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இல்ல உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. உலக தொலைக்காட்சியில முதல் முறையா எலான் மாஸ்க்கு கூட தெரியாத ஒரு விஷயம், ஹோஸ்டே வெளில போயிட்டாப்ல. ஹோஸ்டே ஸ்பேஸ்க்கு வெளில போட்டுருச்சு. ஹோஸ்டுக்கே நடக்காத விஷயம், அதிர்ச்சி ஆயிடுச்சு. கேக்குற மாதிரி ஆயிப்போச்சு ப்ரோ. அத நான் ரஞ்சித் ப்ரோ தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களுக்கு தான் இந்த சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லிருக்கீங்க, எனக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் மறந்துடும். அந்த டயத்துல என்ன ஆச்சுன்னா ப்ரோ, ரொம்ப நேரமா ரொம்ப பேர் நிறைய பேர் தூக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம மைக்க வந்து நம்ம சொல்லி வந்து மாத்த முடியல ப்ரோ. மாத்தி நம்ம உங்கள்ட்ட கொடுக்க முடியல. அதை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண அவங்கள பேசுவோம். அவங்க எப்படா முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட சொன்னேன். நீங்க அதுக்குள்ள ரொம்ப நேரமா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த பையன் வேற வந்திருந்தாங்கல்ல, ஆமா உங்களுக்கு இடையில ஒரு வாட்டி உங்களுக்கு கொடுத்தா நீங்க வெளில போயிட்டீங்க, ரீகனெக்ட். நான் நெட்வொர்க் சரியில்லை ப்ரோ ஈவினிங்ல இருந்து. அதான் இப்பயுமே எனக்கு இதாச்சு. அதான் வந்து எனக்கு சுபம் ஒன்னே கேட்கணும். அந்த சுவந்த்னு ஒரு பையன் வந்திருந்தாருல்ல, அவர் அப்டேட் சொல்லிட்டு இருந்தாரா, நடுவுல அவரை வந்து ஆஃப் பண்ண முடியல ப்ரோ, புரியுதுங்களா? அவரு அந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்து அப்டேட் சொன்னாரு. நான் அப்ப கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவரு சொல்லிட்டு அவருமே வெயிட் பண்ணாரு தெரியுமா லைன்ல, நானும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அப்பதான் உள்ள ஜாயின் பண்ணேன். அதனால அப்பெல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 to 3:30 வரைக்கும் தான் 25 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு அப்பதான் சரி என்னடா ஏன் எனக்கு தெரியல இந்த மாதிரி. ஓகே சாரி சொல்லுங்க. அப்ப நினைச்சுக்காதீங்க, நான் ஏதோ கோதல பேசிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ப்ரோ. உங்க நேம்ல ஸ்பேஸ்ல கேட்டேன். இந்த ஒபிட்டோவை தான் இன்டெரக்டா சொன்னாங்க நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லாமன்னு தெரியல. எது நீங்க எதுவும் வேணாம் விடுங்க, அவங்கதான் பேசுறாங்க, நம்ம ஏன் பேசணும், விடுங்க. அத கேட்கணும்னு நினைச்சேன். சரி ஓகே டைரக்டாவே சொன்னாங்க. சாந்தினி அக்கா வர வந்திருக்காங்களா, ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்களா. எனக்கு அவங்க ஐடியும் காட்டல, ரெக்வெஸ்டும் காட்டல. நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் பேசுறீங்கல்ல, என்ன மதன் பேச போறியா? பேசு சொல்லுங்க. என்னப்பா? இல்ல நீங்க சொல்லி முடிச்சிருங்க. எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது ஆக்சுவலா, உள்ள இருக்கிற இப்ப உள்ள இருக்கிறாங்கல்ல கண்டஸ்டன்ஸ், இவங்க எல்லாரையும் வச்சு நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் ஒரு விஷயம் எப்பயுமே எல்லா சீசன்லயும் அடிப்படும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ கண்டஸ்டன்ஸா அனுப்பாம இந்த மாதிரி அனுப்பி ஆடிஷன் மாதிரி வச்சு, இதுல எந்த ட்ரையாங்கிள் லவ் வந்து செட் ஆகுதோ அதை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் சீரியல் எடுக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அங்க ஒரு 3 பேர் லவ், அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருக்காங்க. கமருதீன் அரோராவா, அவங்க 2 பேருக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆதிரை எஃப்ஜே வியானா, அதுல வந்து ஆதிரை ஏற்கனவே அவங்களுடைய ஆள் தான். சபரி இருக்காப்புல. சோ இவங்க எல்லாரையும் வச்சு சீரியல் மாதிரி ஏதோ ட்ரை பண்றாங்க. நம்ம எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான். ஆக்சுவலா இப்படிதான் அவங்க கொண்டு வர போறாங்களோ, இப்ப நம்மளுக்கு இவ்வளவு நேரம் அது தெரியல. இவங்க அந்த ஒரு கோணத்துல யாருமே இந்த வாட்டி பாக்கல. எல்லா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸும் பெரிய லெவல்லே பாத்துட்டோம். பிரியங்கா, ராஜு அந்த மாதிரி பாத்துட்டதுனால, இவங்க இந்த சின்ன சின்ன சீரியல்ல இருந்து வந்திருக்கிறதுனால மேபி நம்ம இதை நோட்டீஸ் பண்ணாம விட்டோமோ எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா இப்ப நடக்க போறது வந்து ஆடிஷன். அடுத்த நாடகம் இந்த சீசன் முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஒரு 2 நாடகம் போடணும். அதுக்குண்டான ஆடிஷன் நடக்குது. அப்படியே நம்ம இதை பார்க்க கூடாது.
இல்ல வெப் சீரிஸ் இது சர்வே பண்றதுக்கு உதவும், வின்னிங் உதவாது தானே. அவங்களுக்குதான் இந்த சீசனோட வின்னரே தேவையில்லையே, ஆட்களை நம்மளுக்கு தான் கடத்தலாம். தேவையே இல்லையே, நம்மளுக்கு தான் யாருக்குமே தெரியவே இல்லையே. டாப் 5 யாரு, வின்னிங் ஆஸ்பெக்ட் யாருக்கு இருக்கு, யார் வின் பண்ணுவா, வின் பண்ற ஒரு 5 பேருக்கு உண்டான சண்டை, இதெல்லாம் எதுவுமே தான் இல்லையே ப்ரோ. ரொம்ப சட்டிலா தான் நம்ம எல்லாருமே ஷோ பாத்துட்டு இருக்கோம். எல்லா லிஸ்ட்லயுமே இப்போ ஒரு டாப் 5 பேர் இருக்கிறாங்க. என்ன கமெண்ட் செக்ஷன்ல சர்ப்ரைஸா வந்து வாட்டர்மெலன் என்ட்ரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கதை? நீங்க இந்த மாதிரி அப்டேட்ட பத்தி நான் பேசிட்டு இருக்கிறதுனால எல்லாம் விளையாண்டு ஒரு நிமிஷம் பாக்குறாங்கடா, எதையுமே ஒரு நிமிஷம் நம்பாதீங்க. நான் சொல்லட்டுமா? வாட்டர்மெலன் என்ட்ரி, அப்புறம் ஆதிரி என்ட்ரி, எல்லா என்ட்ரி முடிச்சுட்டு விஜய் சேதுபதி அவுட்ரி ஆயிருவாரு. அவர் அதுக்குள்ளே திருப்பி வரமாட்டாரு செட்டுக்குள்ள. பிக் பாஸும் போயிடுவாரு, பிக் பாஸ் விஜய் சேதுபதி இப்படி அவுட். யோசிங்களேன், வாட்டர் மெலன் உள்ள வச்சா பிளஸ் தானே. வாட்டர் மெலன் உள்ள வச்சா உங்களுக்கு பிளஸ் தானே. கான்ட்ரவர்சி ஏதோ ஒன்று பேசுவாப்ல, அவருக்கு டிமேஜ் ஆக போகுது இல்ல. திரும்பி எல்லாருமே உள்ள ஆள் இல்ல வரட்டுங்கிற நான் ஜாலியா இல்ல இருக்கும். இல்ல திரும்பி எல்லாருமே இரிட்டேட் ஆயிடுவாங்க. உண்மையா நான் சொல்றேன். பொன்னி ஆதிரி வந்தா பிளஸ் யாரா சொன்னாங்க, ஆதிரி வாட்டர் மெலன் பிளஸ் சொன்னாங்க. ஃபிளஷ் பண்றது கூட அவர் யூஸ் ஆக மாட்டாரு, தயவு செஞ்சு வேண்டாம். எக்ஸாக்ட்லி, திரும்பி மக்கள் எல்லாம் மறுபடியும் இரிட்டேட் ஆயிடுவாங்க. மறுபடியும் அவரோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்களா நீங்க? பயங்கர எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள சீசன்ல இருந்தாலும் இப்ப போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஒரு உள்ள விட்டு இவர் மறுபடியும் ஏதாவது, இவரெல்லாம் கரெக்டா விளையாடுற ஆள் கிடையாது. தப்பெல்லாம் திருத்திட்டு விளையாடுவாங்க தெரியுங்களா சில பேர்லாம் உள்ள வந்து. அப்படிப்பட்ட ஆள்லாம் அவர் கிடையாது. மறுபடியும் இதே கிரிஞ்சதான் பண்ணுவாரு, ரிவெஞ்ச் எடுப்பாரு. இன்னும் ரொம்ப அக்லியா தான் அது போய் முடியுமே தவிர்த்து ஒரு டிஆர்பிக்கோ இல்ல நம்ம ரசிக்கும்படியாவே இந்த கேம் போகாது. இன்னும் ஸ்பாயில் ஆயிடும் கேம். அவங்களோட எனக்கு ஒண்ணு அதை ஒண்ணே நாட் பண்றேன். அவங்க கேவலப்பட்டா பட்டுட்டு போட்டு தான் நினைப்பாங்க. என்ன நீ இமேஜ் வந்து இவங்களுக்கு தான் டேமேஜ் ஆக போகுது, எனக்கு டேமேஜ் ஆக போகுது இல்ல. நீ உள்ளவா உன்னால வச்சு ஒரு கண்டென்ட் தேர்த்த முடியும்னா பாப்போம் அப்படின்றக்காத்தானே அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களா திவாகர் வச்சு? எனக்கு அப்படிதான் படுது. சப்போஸ் திவாகர் கூப்பிட்டு அவங்க வச்சு யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. பட் நான் எனக்கு அது ஒரு இது கிடையாது. பட் அவங்க சேனல் செல் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அதெல்லாம் எதுவுமே இல்ல. நான் ஆரம்பத்துல ஒன்று சொன்னேன், அவங்க ரெண்டு பேரும் புஷ் பண்றாங்க. ஒன்னும் இப்ப ஆதிரி, இன்னொன்னு பிரவீன்ராஜ். நான் அப்பவே சொன்னேன் ஆதிரி ஃபாஸ்ட் உள்ள போவாங்கன்றது. நான் சுபாக் அவங்க ஸ்பேஸ் ஆகாது, யார் ஸ்பேஸ் ஆகாது ஞாபகம் இல்லை சரியா இந்த ஸ்பேஸ்ன்னு. ஆமா எங்க இது பூர்ணி ஸ்பேஸ்ல வந்து சொன்னீங்க. நான் பூர்ணி ஸ்பேஸ்ல சொன்னேன். வாங்க நியூட்டன், எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? ஸ்பேஸ் போட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, இப்பதான் வரீங்க, நியாயமா? நான் முடிச்சிடுறேன். மழை பெய்யுது இல்ல இல்ல நான் மதனே ஒரே நிமிஷம். இது இவங்க அக்கா சுபாக்கா புண்ணியக்கா இவங்க சாந்தினி அக்காவோட ஐடி காட்டுதான்னு பாருங்களேன். ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. காமிக்கலப்பா. சாந்தினி அவங்க சிஸ்டர் தான் காமிக்கல, திலகா சிஸ்டர் தான் காமிக்கல. திலகா அக்காவும் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க, அவங்களும் காட்டல. ஆமா திலகா சிஸ்டரோடது வந்து நான் இது டிஎம்ல இன்வைட் கூட பண்ணிருக்கேன். அதுல கூட வாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இல்ல அவன் சொல்லிக்கிறேன், எவன் என்ன கான்ஃபிடன்ஸ்னா அதனால ஒருத்தர் தான் உள்ள போனாங்க, அது ஆதிரி மட்டும் தான் போறாங்க. 2 பேரும் அப்படி அவங்க யூஸ்வலா ஒருத்தர் தான் போறாங்கன்னு சொல்லி ஆபீஸ்ல ஒருத்தர் தான் போறாங்க இப்ப வரைக்குமே. ரெண்டாவது எனக்கு ஆதிரி உள்ள போற ட்ரெஸ் இருக்கு. கரெக்டா வந்து கேமை புஷ் பண்ணாங்கன்னா ஐ மீன் கரெக்டா வெளியே பாத்துருப்பாங்க கண்டிப்பா. ஓகேவா? பிக் பாஸ் ஃபுல்லா பாத்துருப்பாங்க எல்லாத்தையுமே. நான் திரும்பியும் சொல்றேன், எஃப்ஜே அவங்க போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா எஃப்ஜே வளர்த்த விட்டுருப்பான். அவங்க கேம் அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி எப்படியே சொல்லியிருப்பான். ஆதிரி வந்து அவங்க தான் கேம் அழிச்சுக்கிட்டாங்க, நான் ஒன்றும் அவங்களை பண்ணலன்னு சொல்லுவாங்கல்ல. அது கண்டிப்பா அவங்க மைண்ட்ல இருக்கும். அதை வச்சு அவங்க கண்டிப்பா திரும்பி ரிப்ளே பண்ணுவோம். அவங்களுக்கு இருக்க ஈகோ இருக்குல்ல, அது பயங்கரமான ஈகோ. ஓவர் யாருன்னா இருக்கட்டும், ஓகேவா? அவங்களுக்கு ஒரு ஈகோ டச்சாச்சுன்னா கண்டிப்பா அதை பிடிச்சி அடிக்கிற ஒரு கேரக்டர் தான் பேசிக்கா. ஓகேவா? எனக்கு பிரச்சனையே தான் எனக்கு பயங்கர ஈகோ இருக்காங்க. கேம் நல்லா விளையாடுறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதை தாண்டி ஈகோ பயங்கரமா இருக்கவங்களுக்கு சொல்லி நான் சொன்னேன். ஓகேவா? ஆனா இப்போ அது தேவைப்படுது. ஏன் தேவைப்படுதுன்னா எஃப்ஜே இருக்கான்ல உள்ள, அவன் சட்டுலாம் ஒரு கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? அவன் கான்ஃபிடன்ட்டை பிரேக் பண்ணு வச்சுங்களேன், கண்டிப்பா அதை உள்ள போகணும். உள்ள போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் பிளே மாறும். அவன் கண்டிப்பா வந்து ஆஃப் ஆயிடுவான். அவன்கிட்ட பேசுறதுக்கு எந்த வார்த்தையுமே இருக்காது. பிகாஸ் ஆஃப் அவன் ஆதிரி பத்தி அவ்வளவு வார்த்தை விட்டுருக்கான். அவன் போனதுக்கு அப்புறமா நிறைய வார்த்தை, இந்த மாதிரி நான் அவங்க கேம் ஃபைல் பண்ணல, அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க, நான் சொல்லி பார்த்தேன் அவங்க கிட்ட அப்படின்னு கண்ணா அப்படின்னு என்னவோ சொல்லியிருக்கான். எல்லா ஸ்பேஸும் அவனும் கொடுத்தான். கொடுக்காமலாம் இல்லை. கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை போட்டு அவன் பிளேம் பண்ணி மொத்தமா அவன் வந்து அவனால காட்டிக்கிட்டான். ஓகேவா? உள்ள இருந்த வரைக்கும். ஓகேவா? இப்ப அந்த பொண்ணு உள்ள போச்சுன்னா அதை அவன் எப்படியா பேசுவான், எப்படியா பண்ணுவான்ற ஒரு கான்வர்சேஷன் 2 பேருக்குள்ள அது சூப்பரா இருக்கும். ஓகேவா? அப்போ அவன் கேம் கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிடும். இன்னொன்னு, வெளியே இருந்து பார்த்த பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க அதை வச்சு கேம் பிளே பண்ணணும்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா பாதி பக்கம் போக மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் போனா கண்டிப்பா நெகட்டிவா அவங்களுக்கு போகும். ஏன்னா தெரியல உங்களுக்கு சாண்ட்ரா ரஜினப்பா 3 பேர் திவ்யா, இந்த 3 பேர் ஃபர்ஸ்ட் ஆடுறப்ப கரெக்டா இருந்தாங்க தனியா ஆடுறப்போ. ஆனா பாதிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கேம் மாறிச்சுல, அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க பார்த்து கேம் விளையாண்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படி விளையாடலைன்னா கண்டிப்பா அவங்க கேம் ஸ்பாயில் ஆயிடும். அவன் பாதிட்டு போயிட்டாங்கன்னா அது போக மாட்டான்னு என் நம்பிக்கை. ஏன்னா வெளியே இருந்து பக்கா பார்த்துருக்காங்க. ஏன்னா இதே தான் அவங்க சொல்லிட்டு போனாங்க வயல் கார்டு, பார்வதியை வந்து இப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்க. பட் அதே பார்வதி போய் அவங்க கேம் ஆடுறப்ப
அவங்கள யாரும் மதிக்கவே இல்லை. ட்ரோல் பண்ணாங்க, அடிக்க ஆரம்பிச்சாங்க, நெகட்டிவா ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? அந்த அந்த ஆங்கிள் அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க கேமை மாத்திப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஹோப் இருக்கு. அது மேல அது காட்டுறதும் அவங்க இருப்போம். பட் இப்போதைக்கு எனக்கு இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. வெளியே இருந்து பார்த்த வரைக்கும் ஒரு பேசிக்கா யாருன்னா ஒருத்தர் உள்ள போனா அட்லீஸ்ட் ஷோ பார்த்துட்டு போல. இந்த விஜயவர்மா இருக்கல, அவன மாதிரி தான் போய் ஒரு வாரம் சும்மா அடிப்பாங்க, அடுத்த வாரம் அப்படியே செட்டில் ஆயிடுவாங்கல்ல. எனக்கு அந்த மாதிரி இதா இருப்பாங்கன்னு தோணுது இப்போ வரைக்கும். பட் ஆனா கொஞ்சம் கரெக்டா ஆடினாங்கன்னா ஆடுற அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. நான் அதை நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் வீக் எல்லாருமே அப்படிதானே ப்ரோ. ரஞ்சித் என் பண்ணிக்கலாமா இல்ல கொஞ்ச நேரம் இருக்கலாமா ரஞ்சித்? என் பண்ணிக்கலாம்க்கா, கொஞ்சம் சார்ஜ் இல்ல. நியூட்டன் இவர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, அவர் பேசிட்டோம். நியூட்டன் பேசிட்டோம். இல்ல அதான் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஆதரியை இப்ப எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் எப்பயும் எதிர்பார்க்குறோம். ஒரு நல்ல பிளேயரு கரெக்டாக யூஸ் பண்ணி அடிச்சாங்கன்னா இதுவாகும். பட் அவங்க வந்து ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஒரு கேமை மாற்றி விடுவாங்க. கரெக்டாக விளையாண்டாங்கன்னா சில பேரோட கேமை மாற்றி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு தான் தெரியல. துஷாரும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் ஒருத்தர் தான் வராங்க போல், வேறு யாரும் வரல போல். ஏன்னா இன்னொருத்தர் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி பார்ப்போம், இவங்களாவது ஏதாவது செய்கிறாங்களா, அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா. ஏன்னா இவங்களோட வெளியே போனதுக்கப்புறமா அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாகவே இல்லை. அந்த ஆக்சுவலாக தப்பை எப்போ ஒருத்தன் ஒத்துக்கிறானோ அப்போ தான் அவன் திருத்திட்டு அதோட அடுத்த லெவல் போக முடியும். நான் செஞ்சதே தப்பு இல்லை, நீங்கள் பார்த்தது தான் தப்புன்னு அவங்க வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு அவங்க மேலே அந்த அளவுக்கு ஹோப் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஆட்டத்தை கலைப்பாங்கல்ல, அந்த அந்த வேலையாவது பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நிறைய எதிர்பார்க்கலாம். ஆட்டம் மாறுதான்னு பார்க்கலாம். இல்ல ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து நம்மளோட பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட வந்து இவங்க ஆட்டிடியூட் சரியில்லாதவங்க, அந்த மாதிரி ஒரு லைக் தட் அது மாதிரி வந்து நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இவங்கள. அதே மாதிரி வெளியிலயும் நீங்க சொல்ற மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல கூட மேபி நான் கொஞ்சம் கரெக்டா விளையாண்டுருக்கலாம் கேம்ல அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அவங்க பேசவே இல்லை. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டல் வேர்ல்டுமே தப்பு, நானும் எஃப்ஜேவும் கரெக்டுங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அது இப்படி இருக்கிறவங்கள எப்படி எல்லாரும் ஏத்துக்க முடியும்? ஒரு நிமிஷம் இரு. அவங்கள பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனா அவங்க இது வரைக்கும் நான் இன்டர்ல பார்த்தேன், எஃப்ஜே அவங்க முட்டு கொடுக்கவே இல்லை. ஓகேவா? எஃப்ஜே வந்து தான் கேமுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டாருன்றது தான் அவங்க பாயிண்டாக வச்சாங்க எல்லா இடத்துலையுமே. எல்லா இன்டர்வியூ நான் பார்த்த வரைக்கும், ஜோட இன்டர்வியூ சரி, இன்னொரு 2 இன்டர்வியூ பார்த்தா, அபியோட இன்டர்வியூ பார்த்தேன்னு நினைக்கிறேன், அதுலயும் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ கலரா கொடுத்தான்னு நினைக்கிறேன், அதுலயும் பார்த்தேன். எல்லாத்துலயுமே எஃப்ஜே பத்தி இல்ல எஃப்ஜே பத்தி கொஸ்டின் வரப்ப அவங்க வந்து எஃப்ஜே யூஸ் பண்ணிட்டாரு, நான் வந்து அந்த இடத்துல என் கேம் விட்டேன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அவருக்கு அந்த ஃபீலிங் இல்லை, பட் எனக்கு இருந்துச்சு என் கேம் அங்கதான் கோட்டை விட்டுன்னு அவங்க தெளிவா ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? எனக்கு அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஃபைன் தான். பட் ஆனா அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை தெரியுமா, இன்டர்வியூ பேசுறப்ப நான் வந்து எதுவுமே பண்ணல, தப்பு பண்ணல, அவங்க இதையும் ஒத்துக்கிட்டாங்க, இதையும் ஒத்துக்கிட்டு நான் வந்து எந்த தப்பு பண்ணல, பட் ஆனா என்னோட எதுவுமே பண்ணாதவங்களா உள்ள இருக்காங்க, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற கொஸ்டின் வச்சாங்களா அவங்க. அது ஆடியன்ஸ் நோக்கி தான் வச்சாங்க அவங்க. ஓகேவா? அதுல ஒரு தப்புமே இருக்கு. ஏன்னா அவங்க கேம் சரியா விளையாடல. அந்த வாரம் ஒழுங்கா விளையாடுனாங்கன்னா அவங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்க. விளையாடாதான் அவங்க தப்பு. ஓகேவா? எஃப்ஜேவோட போனதான் அவங்க தப்பு. இப்போ எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆடியன்ஸ் பக்கம் திருப்பி போடுறாங்களே, அதுல வந்து எனக்கு உடன்பாடா இருக்கு. அதை தாண்டி அவங்க எஃப்ஜே பத்தி சொன்னாங்களே மேட்டர்லாம், அது எல்லாமே உண்மைதான். ஏன்னா இந்த பொண்ணு போச்சு, பட் ஆனா அவன் அதை யூஸ் பண்ணிட்டான்ல, ஆனா யூஸ் பண்ணி சொல்றான் உள்ள வந்தான். அது சொல்றப்ப அப்ப அந்த பொண்ணு அங்க தப்புன்னு எடுத்துல, எனக்கு அதுதான் பிரச்சனை. அந்த தெளிவு அந்த பொண்ணு இருக்குல்ல, அவனும் தப்பு தான், ஆனா மக்கள்லாம் வந்து என்ன தப்புன்னு சொல்றாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அது ஓகே தான் நானு. அதை மாத்திதான் ஓகே உள்ள போயிட்டு அந்த பொண்ணு மாத்தீங்கன்னா தப்புன்னு அந்த பொண்ணு நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கே தெரியும். நம்ம என்ன நினைச்சோம், ஏமா எஃப்ஜே விட்டு வெளியே போய் ஆடுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம். புரியல நியூட்டன் அந்த பொண்ணுக்கு அது புரியல உள்ள இருந்த வரைக்கும். எஃப்ஜே தப்பு இல்ல, எஃப்ஜே மேல வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ஓகேவா? லாஸ்ட் வீக் மட்டும் தான் அது மாறிச்சு, அதுக்கு முன்ன வரைக்கும் இருந்துச்சு. வெளியே வரப்ப கூட கொஞ்சம் அங்கங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா வெளியே வந்து ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, இவங்களோட வார்த்தைகள், இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே ஆதிரி கேம் போனதுக்கு காரணம் நான் கிடையாது, அவங்க தான் அப்படின்னு மொத்த பிளேம் சுத்தி ஆதிரி மேல இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துருப்பாங்களா அவங்க. அதுதான் எனக்கு அந்த கேம் மாற்றத்துக்கான ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்றேன் நான். பார்ப்போம் உள்ள வந்து என்ன செய்யறாங்கன்ட்டு. ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து அனுப்புவாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போதே. அந்த டாஸ்க் வச்சு தான் அவங்க கேம் ஸ்டார்ட் ஆகும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் ஷோரா, அவன் கேம் கண்டிப்பா இந்த வாரம் ஸ்பாயில் ஆகும். எஃப்ஜே கேம் அவன் கண்டிப்பா ஆட மாட்டான். அது ஃபாஸ்டா சொல்லுவேன் நான். ஆக்சுவலா அவனுக்கு டபுள் அடி, ஏற்கனவே ரோஸ்ட் உழுது, ஆதிரியும் வருது. இல்ல மதனே, நான் என்ன கேக்குறேன், ஏற்கனவே இது வரைக்கும் எஃப்ஜேக்கு டேமேஜ் ஆகாதமா என்ன இருக்கு? அவன் பேர்லாம் ஏற்கனவே டேமேஜ் ஆயிடுச்சு, இன்னும் ஆகும். அடி போட்டு வெளுக்க போறாங்க, அவ்வளவுதானே தவிர இனிமே அவன் பேர் டேமேஜ் ஆகணும்லாம் ஒண்ணுமே இல்ல. இல்லடா ரஞ்சித், இந்த அந்த ஆதிரி போனதுக்கு அப்புறமா அவனை பயங்கரமா ஓட்டேஸ் பண்ணாங்க டீமா சேர்ந்து, ஓகேவா? அவனுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க. அப்புறமா அவனுக்கு போன வாரம் நான் போயிருந்தேன். போன வாரம் போறப்ப எஃப்ஜேக்கு நான் கை தட்டுனேமா, லிட்டரலா. ஏன் தட்டுனா, அவன் பேசினா கை தட்டுனேன். அந்த நிலைமைக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவன் சில விஷயங்கள்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி மறைக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி தான் இந்த மேட்ல வியானா மேட்ல கூட எல்லாரும் தப்பு அந்த பொண்ணு. இப்ப எஃப்ஜே ஆதிரைக்கு வந்து எஃப்ஜே வந்து நான் டாஸ்க்ல வந்து ஒரு ரோல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? சொல்ல முடியாது. நான் டாஸ்க்ல எடுத்த ரோல்ல வார்டன் வந்து அசிஸ்டன்ட் வார்டன் வந்து அந்த பொண்ணு மேல ஒரு கன்சர்ன் இருக்கு, அதனால நான் பேசினேன் அப்படி, அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டானா என்ன பண்ணுவேன்? என்னாலும் அடியை உண்டு விடுவோம் எஃப்ஜேக்கு. அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், காத்திருப்போம். ஆனா அவன் யோசிச்சானா இந்த விஷயத்த பண்ணிடுவான். ரஞ்சித், அவன் என்ன பண்றான்னு பாப்போம். சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அவன் லிட்டரலா வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்றதுக்காக யூஸ் பண்றான். அந்த பொண்ணு அவனை யூஸ் பண்ணிக்குது, ரெண்டு பேரும். அது விக்ரம் கூட பிளான் தான். ஆக்சுவலா அந்த பிளான அந்த பொண்ணு எக்ஸிட் பண்ணிச்சு. இவன் போய் கட்டால உண்டான், உலாமலாம் இல்ல. நீ போயிட்டு அதுல போயிட்டு இல்ல நான் கேமுக்காக பண்ணேன், வாடனுக்காக பண்ணேன் சொல்ல முடியாது. ஏன்னா போன வாரமே நீ அப்படிதான் இருந்த. போன வாரமே நீ ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த வாரம் எடுத்து இவங்க போட்டாங்க, விஜய் போட்டாங்க. அது போலனாலுமே நீங்க அதான் பண்ணிட்டு இருந்தீங்க உள்ள. போன வாரம் உட்காந்து நீங்க சோபால உட்காந்து பேசுனது, காஃபி கப் மாத்தி மாத்தி குத்துனது, இது எல்லாமே பார்த்துதான் இருந்தாங்க. அடிச்சு பார்க்காமலாம் யாருமே கிடையாது, ஓகேவா? உட்காந்து நீங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்லோ எப்படி சொல்றது, இந்த லவர்ஸ் எல்லாம் பேசுவாங்க உட்காந்து பார்க்கல, அந்த மாதிரி உட்காந்து பேசுனது, இது எல்லாமே ஆடியன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யார் பார்க்காம இருக்காங்க சொல்லு? அப்படின்ற நீ சொல்ல முடியாதுல்ல இந்த இடத்துல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? ரம்யா சொல்ல மாட்டேன்டா. ரம்யா அடிச்சுக்கிட்டீங்க. ரம்யா உங்க திருப்பி கூப்பிட்டு பார்வதியை வந்து நைஸா வந்து ஃபைனல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு சேதுபதி. அதை தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருங்க. இல்லனா அந்த பொண்ணு ஸ்டேஜ் ஷேர் பண்ணி, அதாவது நம்ம வந்து 24 மணி நேரத்துல 15 மணி நேரம் பார்வதி அடிக்கிறதுலதான் இருக்கும். பேலன்ஸ் 10 மணி நேரம் தான் இவங்க பக்கத்து நம்ம கண்ணு போகுது. அதுவும் வீக்கெண்ட்ல தான் அந்த கேள்வி, ரம்யா பத்தின கேள்வி எல்லாம் எழுது. இது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு இன்னமும் இருக்கு. சரி பாப்போம், இன்னைக்குதான் ரம்யா அனுப்புறாங்கன்னு பாப்போம். அதான் பிரச்சனை. வீக்கெண்ட்ல வந்து நீ ரம்யா பத்தி ஏன் வீட்டான்னு கேட்டுட்டு பார்வதி வந்து ஒரு பண்ணாங்களா, ஒரு விஷயங்களை காப்பாத்துறாங்களே, அதை நம்ம மறந்துடும் சொல்றேன். ஏன் இந்த பொண்ணு உண்மை இருக்கு, ஏன் இந்த பொண்ணு உண்மை இருக்கு சொல்லிவா. அந்த 2 நாள் பேசுறோம், நம்ம பேசுறப்ப நம்ம ஒரு சில விஷயம் மறந்துடும். இத்தனை வாரமா வந்து அவங்க பார்வதி கோச்சஸ் பண்ணாங்களே, அதெல்லாம் நம்ம பார்த்து கேட்டோமா? சில இடத்துல தான் கேட்டிருப்போம், அதிகமா கேட்கவே இல்லை, ஓகேவா? அதான் சொல்றேன் நான். எபிசோடு பாப்போம். அது அழுகுறது எப்படி என்னன்னு பாப்போம். போட்டு புலந்துருவோம், அதை விடு, கவலைப்படாத. மட்டும் நல்லா தெரியும், அதனால ஷோ பார்க்கறது இல்ல சேதுபதி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி மகனே, வேற ஏதாவது சொல்லணுமா? வேற யாருக்காவது ஏதாவது? இல்ல ரஞ்சித், முடிச்சு விட்டுறலாம். சரி, ஓகே. சரி, ஓகே கைஸ், நான் என் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய் ரஞ்சித், பாய் சுபாக்கா, அருணா, மகன்.